நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தில் எவ்வளோ பேரவழித்த மத்தியிலும் அவருக்கு மிகுந்த பிரயாசத்தோடு இதை கொடுத்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே போல வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. நாளைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பங்கு பெறுவார்கள். நாளை சரியாய் 10 மணிக்கு ஆரம்பித்து ஸ்தோத்திரம் 12-12:30 இந்த ஆராதனை முடியும். கடம்பூர்காரர்களும் இந்த இடத்துல கடந்த காலையில் அங்கே கடம்பூர் ஆராதனை கிடையாது, இங்கே அவர்கள் கடந்து வருவார்கள். மாலை சரியாக 6 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படும். நீங்களும் மற்றவர்களும் இந்த 2 நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நேற்று ஒரு சின்ன காரியம், அருமையான பாஸ்டமாவை நாங்கள் நோட்டீஸ் கொடுக்க போகிற இடத்துல அடுத்த பேரில் நாய் கடிச்சு போட்டு, ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேலையும் செய்ய முடியும். ரொம்ப ரத்தம் போய் மிகுந்த ராத்திரி 10:30 மணி வரைக்கும் நாங்கள் ஐக்கிய ஆஸ்பத்திரியில் இருந்தோம். ஆனால் அதுக்கு மத்தியிலும் கூட இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பாஸ்டமாவை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைத்ததுக்காக தேவனை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஏதாவது ஒரு கூட்டமோ ஒரு வீடோ ஒரு காரியமோ செய்யும் போது விசாசி நாட்டு கொண்டு வருவான், ஆனாலும் அவன் தோற்று போனான். எதற்கென்று நம்ம அஞ்ச போவதில்லை. கர்த்தருக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனையெல்லாம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆரம்பிப்பதற்கு அருமையான பாஸ்டர் மைக்கேல் சபை அவர்கள் தான் முதல்ல இந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்களிலிருந்து என்னுடைய ஸ்தோத்திரம் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு பொண்ணு பார்த்ததே அவங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டராக ஏற்பாடு செய்தது, சபை கட்டுவதற்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் என்னை கர்த்தர் பயன்படுத்துவார் என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி பல விதத்தில் கஷ்டப்பட நேரத்திலெல்லாம் பல விதத்தில் உதவி செய்து தாங்கி செபித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அழகு பார்த்த ஒரு தெய்வ மனிதர். இந்த அளவுக்கு நாங்கள் ஊழியத்தில் ஸ்தோத்திரம் நாங்கள் பிள்ளைகளும் உயர்த்தப்பட்டதற்கு முதலாவது ஆண்டவர், 2வது ஸ்தோத்திர அருமையான ஆவிக்குரிய தகப்பன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தருக்கு சரியா ஒரு 9:15 இந்த கூட்டம் முடியும். சரியா 9:15 நாங்கள் அனுப்பிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபத்தோடு இடையெல்லாம் எதிர்த்து போகாதுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே என்று நான் இதை செய்தேன் உட்கொண்டேன் என்று சொன்னது போல வாஞ்சியாக இருப்போம். நமக்கு வேண்டிய இந்த கடைசி காலத்தில் சபைக்கு வேண்டிய ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கத்த தர ஜெபத்தோடு இருப்போம். கைகளை தட்டி அருமையான பாசத்தை வரவேற்று கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. இந்த சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இது சத்தமா அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே முன்பாக நிற்பதற்கு உதவி செய்த கர்த்தருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களின் நன்றி நான் தெரிவிக்கிறேன். அதே போல என்னை அழைத்ததான அருமையான அண்ணனுக்கும் உங்கள் பாஸ்டருக்கும் அருமையான பாஸ்டர்மாவுக்கும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பை நான் தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இருக்கிறதான ஊழியக்காரர்கள் கை கத்திர ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜெயசீலன் கை கத்திரை துதிக்கிறேன். இருக்கிறதான ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிறதான பாஸ்டர் சுரேஷ் கை கத்திரை துதிக்கிறேன். நானும் சுரேஷும் கிரிக்கெட் டீம் இருக்கும். அவர் ஆல்ரவுண்டர். என்னை அவுட் ஆக்குறதுல ரொம்ப குறியா இருக்கு. அன்னைக்கு நாங்கள் யோசிக்கல இப்படிலாம் ஊழியக்காரன் மாறுபடுற எண்ணங்கள் எனக்கு இல்லை. ஸ்தோத்திரம். சரி, நானாச்சும் ஒரு பாஸ்டர் பையன் கண்டிப்பாக ஊழியத்துக்கிட்டே வருவேன். ஆனால் பாஸ்டர் சுரேஷ்லாம் எதிர்பார்க்கல. கிருபையாய் கர்த்தர் அவரையும் ரட்சித்து இந்த நாட்கள் ஊழியக்காரனா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிறது நல்ல பாத்திரத்துக்காய் கர்த்தரை துதிக்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல விசேஷத்தினால் என் இருதயம் பூண்டுகிறது. ஆமென். சோதரி வந்து உட்கார்ந்து பல காரியங்களை யோசித்தேன். சோதரி கண்கள் கலங்கினது. கர்த்தர் நாமத்தால் அல்லேலூயா. சரி, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக சில காரியங்களை சொல்லி நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்கிறோம். பாஸ்டர் மைக்கேல் சபையுடைய மூத்த மகனா
ஸ்தோத்திரம். 88 இந்த ஊர்ல இருந்து போனோம். வந்தனா ஒரு நாள் 2 நாள் இந்த ஊர்ல இருப்போம், அவ்வளவுதான். 88க்கு பின்பதாக இந்த ஊர்ல எனக்கு அவ்வளவாக பழக்கவழக்கங்கள் கிடையாது. படித்து முடித்தவுடன் 88 முடித்தேன். 88 முடித்து சென்னைக்கு கடந்து சென்றேன். பின்பதாக அவ்வப்போது வீட்டில் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக வருவேன், கடந்து சென்றேன். ஸ்தோத்திரம். 87வது வருஷத்துல இயேசுவை சொந்த ரட்சகர், என்னுடைய 20வது வயதுல இயேசுவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். 67 பிறந்தேன். 87ல் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 97ல் முழு நேர ஊழியனாய் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மந்தாரக்குப்பம் அப்படிங்கிற ஒரு இடம், நெய்வேலி, அந்த பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். 99லிருந்து விருத்தாச்சலம் என்கிறதான இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். 2 பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிற. மூத்த மகளுக்கு திருமணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் சீக்கிரமாக என்னை தாத்தா அப்படின்னு கூப்பிட ஒரு ஆள் வரும் அப்படின்னு விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். பையனுக்கும் 27 வயதாகிறது, எனக்கு 58 வயதாகிறது. 57 வயது முடியல, 58வது வயதில் இருக்கிறேன். யோசிச்சோம், நான் ஒரு 60 வயசு ஆகிறதுல ஒரு பிள்ளையை கொடுத்து ஒரு பேர பிள்ளையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு. சரி, கர்த்தர் இறக்கம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, ஊழியர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். உங்களுடைய போதகரை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிவேன். என்னுடைய வாலிப நாட்கள்ல இருந்து எங்கள் அப்பாவை அடிக்கடி பார்க்க வருவாங்க. எங்கள் அப்பா சொல்வது, நீலாம் எனக்கு பிள்ளையே கிடையாதுடா அப்படின்னு கோவத்தில் தான் சொல்லுவார். எப்படிதான் பிள்ளை அப்படின்பார். அப்படிப்பட்டதான ஒரு மூத்த மகனாக எங்கள் அப்பா அவரை பாவித்தார். ஸ்தோத்திர. இந்த ஊழியர்களை உருவாக்க கர்த்தர் எனக்கு நம்பித்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த நாட்டில் அண்ணனுடைய சபையில் வந்து பிரசங்கிப்பது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொதுவா என்னுடைய வழக்கம் வெளியே போவது, நம்ம சபை போவது, கூடார வாசம். ஏசா மனசின் சொல்லி சரிங்களா. ஆனா யாக்கோபு எப்படிப்பட்டவங்க? சபையை விட்டு வெளியே போகவே மாட்டாங்க. அப்படி எங்க போனாலும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிருவாங்க. ரொம்ப கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள் தான் நான் சபையிலிருந்து வெளியே இருந்தேன். அப்படிப்பட்ட நாட்களில் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள். என்னை எங்கள் சபையில தான் பார்க்க முடியும். நானும் என்னுடைய மனைவியும் எங்கள் சபையில் மட்டும்தான் இருப்போம். சபையை தான் கவனிப்போம். வெளி சபைகளுக்கு போவது ரொம்ப அது ஒரு ரேரான ஒரு காரியம். அது பொதுவாக இருக்காது. ஆனால் அண்ணனுடைய அழைப்புக்கு நான் இணங்கி இந்த நாளில் இந்த இடத்துக்கு வரும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. இந்த நாட்களில் என்ன வார்த்தைகள் இந்த சபைக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்தது விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம். அப்ப இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம யாரை குறித்து தான் சிந்திக்க போகிறோம்? ஆபிரகாமை குறித்து தான் சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தையும், நாளைக்கு 18ஆம் அதிகாரம், நாளைக்கு இரவுல 19ஆம் அதிகாரம் நீங்க வீட்டில் உட்கார்ந்து நீங்க என்ன செய்யுங்க, நீங்க படித்துக்கணும். இந்த 4 அதிகாரங்களுக்குள்ளதாக தான் இந்த நாட்கள்ல நமக்கு செய்தி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த வந்த பகுதிகளில் இருக்கிறது. அன்னையை அழைத்த பின்பு நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த பொழுது இந்த பகுதியில சில முக்கியமான சில சத்தியங்களை ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். அதை உங்களோடு நான் பேச போகிறேன். ஆமென் சொல்லுங்க. பலவிதமான எண்ணங்கள்ல நீங்க வந்திருக்கலாம், பல சூழ்நிலைகள் நீங்க இருக்கலாம். என் ஜெபம் ஏன் கேட்கப்படல, ஏன் தாமதமாகிறது, கர்த்தர் கிரியை செய்கிறாரா இல்லையா அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லி இருக்கிறது, விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க கூடாத ஒரு கிரியையை இந்த நாட்களிலே நான் நடப்பிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஒரு நபர் விவரித்து சொன்னாலும் நம்ப முடியாத
விசுவாசிக்க முடியாத ஒரு பலத்த கிரியையை கர்த்தர் இந்த நாட்களில நம்முடைய சபைகளில செய்ய போகிறார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். இந்த 3 நாள் என்னுடைய செய்தி எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அருகில் வர வேண்டும். அவர் பக்கத்துல வரணும். நீங்க அநேக சூழல் நிமித்தமாக, பலவிதமான அழுத்தங்களின் நிமித்தமாக பேதுருவை போல தூரமாய் பின்பற்றுகிற நீங்களும் நானும் இந்த நாட்களில ஆவியானவர் நமக்கு தருகிற செய்தி, அவரோடு கூட இணைந்து நடக்க, அவரை பின்பற்ற, அவரை அடிச்சுவடில் பின்பற்ற, அவர் அருகில் நெருங்கி வர, அவரை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், ஸ்தோத்திரம். அந்த பாடலை நான் பொதுவாக பாட்டு பாடுறது கிடையாது. நான் பாடுன எல்லாரும் எச்சு நீங்க ஓடி போயிருக்கீங்க. ஒரு நாள் எங்க சபையில் இப்படித்தான், என் மனைவி தான் சபையில் ஆராதனை நடத்துவான். ஆராதனை உச்ச ஸ்தாதியில் போய்கிட்டு இருக்கு. ஆராதனையின் உற்சாகம் தாங்க முடியாம நான் என்ன பண்ணேன், மைக் எடுத்து நானும் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். ஆராதனை முடிந்த பின்பு சபையில் ஒரு விசுவாசி முன்பாக ஓடி வந்தாங்க. இன்னைக்கு ஆராதனை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா நான் நினைச்சேன், நம்மளதான் வேலை செய்யறாங்க, பாராட்டுறாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில சந்தோஷத்தோடு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டே இருந்தேன். சொல்ற வார்த்தையெல்லாம் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினது. ஆராதனை சூப்பர் பாஸ்டர், என்னை மெய் மறந்து நான் ஆராதித்துக் கொண்டிருந்தேன், என்னையே மறந்துட்டேன். அப்படி ஆராதிக்கும் போது திடீர்னு கரன்னு ஒரு சத்தம் பாஸ்டர். நான் சொன்னேன், என்ன சத்தம்? மைக்கெல்லாம் கரெக்டாக தானே இருந்துச்சு. இல்லை பாஸ்டர், கண்ணை திறந்து பார்த்தேன், நீங்க பாடிக்கிட்டு இருந்தீங்க, அதோட ஆராதனை அடைஞ்சிச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பாட்டு பாடுறதே விட்டுட்டேன் சபையில். அதனால பாட்டு பாட எப்பவுமே என் மனைவி தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு பாட்டு பாடணும். சரிங்களா? தேவனே உமதண்டை பாடலாம். எனக்கு கூட சேர்ந்து உதவி செய்யுங்க பாடலுக்கு. எனக்கு பாட ஆசை தான், ஆனால் பாட்டு வராது. சரிங்களா? டி மேஜர் இருக்கு, டி மேஜர் சரி பாடு. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சேர்ந்து பாடுங்க. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய போரமாக
ஆவியானவர் நமக்கு அசைவாடும்படி கரண்ட் வச்சு ஆண்டவரே பக்கத்தெல்லாம் வரணாங்க. இன்னும் அறியணுமே அப்படின்னு சொல்லி இன்னும் அறியணும் ஆண்டவரே, உன்கிட்ட நான் சேரணுமே, உன் பக்கத்தெல்லாம் வரணுமே அப்படி ஆண்டு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில தூரமாக அல்ல ஆண்டவரே, உன் பக்கத்துல நெருங்கி வருகிற ஒரு ஜீவியத்தை, அருகிலே வந்து நெருங்கி வாழ்கிற ஒரு ஜீவியத்தை, உம்மோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு ஜீவியத்தை, உம்மோடு கூட ஒரு மனதுபட்டு நடக்கிற ஒரு ஜீவியத்தை இந்த நாளில் எனக்கு தரணுமே சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி நான் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில ஸ்தோத்திர அடியை மறைத்து நீ வெளிப்படுவீராக, ஒரு ஜனங்களோடு நீ பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். மகிமைப்படணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் 18ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் 18ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் இந்த நாளில நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். 15 வாசிக்கலாம். வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டானது. அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். 17ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உட்கார்ந்தாயே. 18ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். பின்னும் கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து இந்த காரியங்கள் நடந்த பின்பு வாசிங்க. யாராவது ஒரு வாசிங்க சத்தமா. இப்படி படிச்ச உடனே ஒரு கேள்வி கேட்கணும். பைபிளை படிக்கும் போது கேள்வி கேட்டு படிக்கணும். எந்த காரியம் அப்படின்னு கேள்வி கேட்கணும். நீங்க பைபிள் படிக்கும் பொழுது எப்படி கேட்கணுமா? கேள்வி கேட்கணும். ஒரு வசனத்தை படிச்ச உடனே இந்த காரியங்கள் நடந்த பின்பு சொல்லுங்க. எப்படி கேள்வி கேட்கணும்? எந்த காரியம் நடந்த பின்பு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும். இப்படி கேள்வி கேட்டா வெளிச்சம் உண்டாகும். இந்த காரியம் நடந்த பின்பு, எந்த காரியம் நடந்த பின்பு அப்படின்னா 14ஆம் அதிகாரத்துல அங்க சில காரியங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிதானா? அதுக்கு முன்னாடி சில காரியங்கள், இந்த காரியம் நடந்த பின்பு. இந்த பின்பு அப்படின்ற வார்த்தை கொடுத்து நான் சொல்றேன். எங்கெல்லாம் பைபிள்ல பின்பு அப்படின்னு வருதோ அங்க பி பின்னு போட்டுக்கோங்க. ஓபி இருக்குல்ல, பி புள்ளி வச்சு பி. சில நேரங்களில் சில வார்த்தைகளை நம்ம தவிர்த்து விடுகிறோம். அது பெரிதாக நமக்கு புரிவதில்லை. அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல பைபிள் வாசிக்கும் பொழுது. அதனால தேவன் நமக்கு வைத்திருக்கிற சில செய்திகள் புலப்படல. பின்பு அப்படின்னு வந்தா என்ன போடணும்னு சொன்னேன்? பி புள்ளி பி. ஓபி இருக்குல்ல, அந்த பி. ஏபி இல்ல, பி புள்ளி பி. அப்படின்னு என்ன பாஸ்டர் பின்பு அப்படின்னு வருதுன்னா பைபிள் எங்கெல்லாம் இப்ப நீங்க வீட்டில் போய் உட்காந்து வாசிக்கும் போது, நாளைக்கு வாசிக்கும் பொழுது பின்பு அப்படின்னு வந்துட்டா உடனே என்ன பக்கத்தில் வச்சுக்கணும்? பி புள்ளி பி. அப்படின்னு என்ன? பாஸ். என்னங்க பாஸ்ன்னு என்ன? நீங்கள் டேப் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் 2 கோடு போட்டிருக்கோம். ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். பாட்டு கேட்டு எழுதுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு அந்த பாஸை அமுக்குவீங்க, நிறுத்துவீங்க. என்ன செய்வீங்க? அந்த 2 கோடு இருக்கும்ல, அது ஒரு அப்படி ஒரு அமுக்கு அமைக்கிட்டீங்க பாட்டுங்க. அப்புறம் அது திருப்பி அமுக்கு என்ன செய்ய? திருப்பி. அப்போ இந்த இடத்துல பின்பு அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பாஸ். இன்னொரு பீக்கு என்ன அர்த்தம்னா பாண்டர். PONDER. பாண்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிந்தனை செய், யோசி, நிறுத்தி யோசி. பின்பு என்ன அர்த்தமா? நிறுத்தி யோசி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த காரியம் நடந்த பின்பு? பின்புன்னு வருது. அப்பனா நம்ம நிறுத்தி என்ன செய்யணும்? தொடர்ந்து வாசித்து போயிடக்கூடாது. பைபிளை தொடர்ந்து வாசித்து போயிடக்கூடாது. நம்ம சாம கடன் போயிடக்கூடாது. அப்படி வாசித்துருவோம்னு சொன்னா தேவன் நமக்கு தருகிற சில முக்கியமான செய்தியை நம்ம விட்டுருவோம்.
அப்ப நிறுத்தி, நிதானமா நிறுத்தி, நேரமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படி ஒரு நிறுத்தி அப்படி முந்தின அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா மிக முக்கியமான 3 காரியம் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் இருக்கிறது. 14ஆம் அதிகாரம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, என்ன 3 காரியம் சொல்லுங்க, நடந்த சம்பவத்திலிருந்து சொல்லுங்க பார்ப்போம். சோத்திரம். முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, லோத்தை சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. லோத்தை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. லோத்து மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதானே ஆபிரகாம் என்ன செய்வான், அந்த படையெடுத்து போய் அந்த ராஜாக்களை முறியடித்து அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்ப முதல் ஒரு காரியம், எந்த காரியம் நடந்த பின்பு சிறைப்பிடித்து கொண்டு போனதானே அந்த ராஜாக்களை, அந்த 4 வல்லமையான ராஜாக்களை முறியடித்து அவர் கையிலே சிறை கைதிகளாக இருந்ததான ஜனங்களை மீட்டு வந்த பின்பு ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது பார்க்கிறோம், அவன் மீட்டு கொண்டு வரும் பொழுது அங்கே இருந்து சோதம் குமார ராஜாவும் வருகிறான், சோதமின் ராஜா வருகிறான், சாலேமின் ராஜாவும் வருகிறான். அவனை சந்திப்பதற்காக 2 ராஜாக்கள் வருகிறாங்க. அந்த சோதமின் ராஜாவும் வருகிறான், சாலேமின் ராஜா வந்து சொல்லுகிறான். வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? அது முந்தின அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குது வாசிங்க. உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய, வாசிங்கய்யா 19ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? வேகமா கடந்து செல்வோம். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம். இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். எதற்கு பின்பு தனக்கு தேவன் தந்ததான எல்லா காரியங்களிலும் தசம பாகத்தை கொடுத்த பின்பு. ஆமென் சொல்லுங்க. ஜனங்களை, சிறைப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த பின்பு, தேவன் தனக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் முதற் பலனை தசம பாகத்தை எடுத்து கொடுத்த பின்பு, தனக்கு அப்பமும் ரசமும் கொடுத்ததான அந்த மெல்கிசேதேக்குக்கு, அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுக்கு தசம பாகம் கொடுத்த பின்பு, மூணாவது காரியம் என்ன அப்படின்னு வாசித்தா அங்க என்ன கொடுங்க. இப்ப சோதமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை, 21ஆம் வசனம், ஜனங்களை எனக்கு, அப்புறம் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் என்ன பதில் சொல்றானா, அதற்கு ஆபிரகாம் சோதமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையும் என்ன செய்ய மாட்டேன். நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. உலக ஐஸ்வர்யத்தின் மேன்மைக்காக தன்னை விற்று போடாத ஒரு தன்மை எங்க பார்க்கிறோம். அவன் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறான், மேன்மையை தர விரும்புகிறான். எல்லாத்தையும் எடுத்துக்கொள், ஜனத்தை மட்டும் தாய் என்று சொல்லுகிறான். இவன் உலக ஐஸ்வர்யத்தின் மேன்மையை வெறுத்த வேண்டாம் என்று சொன்ன பின்பு, ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. யாருக்கு வெளிச்சம் தெரியுமா? யாருக்கு வெளிப்பாடு தெரியுமா? யாரோடு கர்த்தர் பேசுவார் தெரியுமா? யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார் தெரியுமா? எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் அல்ல. நம்ம நினைக்கிற, ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் தரணுமே, உம்முடைய வெளிச்சம் எனக்கு வேணுமே, வேத வசனத்தின் வெளிச்சத்தை எனக்கு தாங்க, நீர் உம்மை குறித்து எனக்கு அறிய பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுவாரு, யாருக்கு வெளிச்சம் தெரியுமா? யாருக்கு வெளிச்சம்? ஆத்துமாக்களை குறித்து கரிசனை இருக்கிற ஜனங்களுக்கு. ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழிந்து போகிற, சிறைப்பட்டு கிடக்கிறதான பிசாசுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க பிரயாசப்படுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் சபையில் இருக்கிறோம், இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு வருகை வந்தாலும், இப்ப கர்த்தருடைய சத்தம் அதிகாரத்தில் அந்த எக்கால சத்தம் கேட்டாலும் அங்க போய் சேர்ந்துருவோம். அல்லேலூயா. ஒரு பாடல், பழைய பாடல், சின்ன பையனா இருக்கும்போது பாடின ஒரு பாடல், பரம எருசலேமே. அல்லேலூயா. சூத்திரம். எனக்கு நான் நினைக்கிறேன், ஒருவேளை எனக்கு ஒரு 4th or 5th படிச்சிருப்பேன்.
ஒரு 8-9 வயதுக்கு அப்போ வந்த பாடல் அது. எனக்கு ஒரு 50 வருஷம் வந்துட்டு அந்த பாடல் இப்போ வந்த நாட்களில் பாடி ஆடி ஒரு இரவு ஜெபத்தில் துதித்தது எனக்கு அப்படியே ஞாபகம் வந்தது. எனக்கு ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு ஆண்டுடைய வருகை வருவானாலும் உடனே நம்ம கூட பிறந்தவங்க, ரட்சிக்கப்படாத நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைங்க தகப்பன் தாய் உறவுகள், அவர்களை குறித்து கரிசனை வேணும் நமக்கு. தன்னை விட்டு பிரிந்து போனதான லோத்து இருந்தா என்ன செத்தா என்ன என்று சொல்லி ஆபிரகாம் என்ன செய்யலங்க, பிரிந்து போனான்ல, என்னை பகைத்து கொண்டு போனான்ல, வாக்குவாதம் பண்ணான்ல, நல்ல ஒரு தேசத்தை செழிப்பான தேசம் தெரிந்து கொண்டு போனால, அவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். என்னை பகைத்தவன், என்னை வெறுத்தவன், நம்ம பகைமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம், கரிசனையற்றவர்களா இருக்கிறோம். கேள்விப்பட்டாலும் அவளை குறித்ததான நமக்கு ஒரு பாரம் இல்லை. நம்மை சுற்றிலே ஆயிரமான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் நரகாக்கினி நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் தேவனுடைய வருகை வந்தா அவன் நரகத்துக்கு போவான் தெரியும். ஆனாலும் அவனுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு, அவனை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதற்கு, கிறிஸ்துவின் சுயாதீனத்துக்குள் கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காத நம்மிடத்தில் அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இன்னைக்கு வேணும் ஒரு ஆத்தும பாரம். கண்களை முடிக்க எழுங்க, எனக்கு ஒரு ஆத்தும பாரத்தை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். என் ஆத்துமா ஈடேறுவதற்காக இந்த சபையில வந்து உட்கார்ந்துருக்கிறேன். நான் பரிசுத்தம் அடைவதற்காக வந்து உட்கார்ந்துருக்கிறேன். என் தேசத்தின் ஜனங்களை குறித்து நான் பரிதபிக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என் தேசத்தின் ஜனங்களுக்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் ஜெபிங்க. அப்படி ஒரு சில மனதை கொண்டு வாங்க, ரட்சிக்கப்படாத ஒரு சிலரை கொண்டு வாங்க. அவங்க வரணுமே, ரட்சிக்கப்படணுமே, இந்த சபையில ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுக்கணுமே, என்னோடு கூட அமர்ந்து உம்மை ஆராதிக்கணுமே. கேளுங்க, ஆண்டவரே அவன் சிறைப்பட்டு கிடக்கிறான்ப்பா. அவனுடைய காலங்கள் முடிந்து போக போகிறது. நித்திய ஆக்கினைக்குள்ள போக போறான், அழிவுக்குள்ள போக போறான். இந்த நாட்கள் எனக்கு ஒரு பாரத்தை தாங்க, ஆத்தும பாரத்தை எனக்கு தாங்க, ஒரு கரிசனை எனக்கு தாங்க. கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் போராடுகிற ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு ஒரே அடையாளம் என்ன தெரியுமாங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே அடையாளம் என்ன தெரியுமாங்க? ஆத்தும பாரமுடையதுதான், ஆத்துமக்களுக்காக கண்ணீர் வடிப்பதுதான், தேவ சமூகத்துல புலம்புவதுதான், ஆண்டவரே ஜனங்களை தாரும் ஆண்டவரே என்று கதறுவதுதான் நமக்கு தேவை. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. எங்க சபையில திருவிருந்து எடுப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனைக்கும் நான் என் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. அப்பம் ரசம் மீதியாக இருக்கிறது, ஆத்து மக்களுக்காக தேவ சமூகத்தில் உயர்த்துங்க. அந்த நேரத்தில் 10 பேர் பேரை சொல்லி ஜெபிக்கணும். அவங்க ஒரு 10 நபர்களுடைய பெயர்களை சொல்லணும். அவங்க, ஆண்டவரே அப்பம் ரசம் மீதியா இருக்குது, ஆண்டவரே ஆத்து மக்களை தாங்க, என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துங்க, ஆண்டவரே என் சொந்தங்களை எல்லாம் ரட்சிங்க என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு திருவிழா, நான் திருவிழா எடுத்துட்டேன், நான் திருவிழா எடுத்துட்டேன். ஆண்டவருடைய வருகைக்கு நான் ஆயத்தம். கிறிஸ்தவனுக்கு சுயநலமாய் மாறி போனதுங்க. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதும், என் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் போதும், நான் பரலோகம் போனா போதும். இல்ல இல்ல இல்ல. யாருக்கு தரிசனம்? யாருக்கு தரிசனம்? யாருக்கு வெளிப்பாடு? யாரோடு கர்த்தர் பேச விரும்புகிறார் அப்படின்னா அவருக்காக. ஆமென் சொல்லுங்க. அப்படி இதயத்தை புரிந்தவர்களாய், அவர் இதயத்தை புரிந்தவர்களாய் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து பாரத்தோடு கூட தேவ சமூகத்தில் போராடுகிற ஜனங்களுக்கு தரிசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபை தரிசனம் உள்ள ஒரு சபையாய் மாற நான் ஜெபிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்தும பாரமுடைய ஒரு சபையாய் மாற ஜெபிக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். ஒரு மிஷனரி தரிசனம் உள்ள ஒரு சபையாய் மாறும்படி இந்த சபைக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். வருஷத்துக்கு ஒரு வயல் இருந்தா எத்தனை முறைங்க அறுவடை செய்வோம்? சொல்லுங்க. ஒரு வயல்னு இருக்க, யாருக்கு வயல் இருக்கா? இங்க வயல் இருக்கா? இருக்குது. எத்தனை முறை பிரதர் வயலில் நீங்கள் அறுவடை பண்ணணும்னு விரும்புவீங்க? பாஸ்டர் எங்கே பாஸ்டர் தண்ணி வருது? ஒரு காலத்தில் 3 போகம் இருந்துச்சு பாஸ்டர். ஒரு காலத்தில் அப்படி தானே? 2 முறை நெல் போட்டுருவோம், ஒரு உளுந்து போட்டுருவோம்,
அப்படிதானா? ஏதாச்சும் போட்டு அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அப்படி விதைக்கலனா, அப்படி அறுக்கலனா அந்த வயலை வச்சு வேஸ்ட். அந்த வயலை வாங்கி வேஸ்ட், பணம் கேடு. அந்த இடம் சும்மா இருக்கும் என்றால் எப்படி ஆயிருங்க? அது முள்ளுக்காடாய் மாறி போகும். ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்க ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுடைய வயல் பிரதேசமா இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மூலமா குறைஞ்சது வருஷத்துக்கு 3 ஆத்மா வச்சு சபைக்குள்ள வரணும். அப்படியே கண்டுபிடிக்கிற ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஒரு கடைசி பகுதிக்கு வந்திருக்கலாம். இனி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிஞ்சல, இன்னும் 4 மாதம் தான் இருக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு ஆத்மாவது எனக்கு தரணுமே. இந்த டிசம்பருக்கு இந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்பதாக ஒரு ஆத்மாவது எனக்கு தரணுமே. கேளுங்க, சபையில் ஒவ்வொரு ஆத்மாதான் செய்யணும். ஒவ்வொரு ஆத்மாதான் செய்யணும். ஒவ்வொரு ஜனங்களுக்காய் கண்ணீர் வடிக்கணும். சிறைப்பட்டிருக்க ஜனங்களை விடுதலை ஆக்கணும். ஆண்டவரே, நான் போராடுவேன். ஆண்டவரே, பிரயாசப்படுவேன். ஆண்டவரே, இரவெல்லாம் ஜெபிப்பேன். இரவெல்லாம் தொடர்ந்தான் ஆபிரகாம். இரவெல்லாம் அந்த அதிகாரிகளை தொடர்ந்தான், அந்த ராஜாக்களை தொடர்ந்து செய்து யுத்தம் செய்து அவர்களை விடுதலையாக்க பிரயாசப்படுவேன் சொல்லுங்க. கடினமாய் உழைப்பேன் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் எனக்கு சுகமாய் இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு போராட்டம் இல்லை, அமைதியா இருக்க மாட்டேன். ஆண்டவரே, தொடருவேன், பிரயாசப்படுவேன். ஆண்டவரே சொல்லுங்க, சொல்லி ஜெபிங்க. நான் பிரயாசப்படுவேன், நான் போராடுவேன், இரவெல்லாம் ஜெபிப்பேன். ஆத்துமாக்களை நீர் எனக்கு தருகிற வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன். ஆண்டவரே, எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பாரம் உங்களுக்கு வந்துட்டுனா, நான் சொல்றேன் உங்களுக்கு தரிசனம் வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இந்த தரிசனம் அவரோட இருதயத்தோடு நம்ம அப்படி ஒன்று ஆக்கிறோம். அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளும் ஒன்றா மாறும். அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நல்ல சத்தம், ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது பார்க்கிறோம், மெல்கிசதேக்கு என்ன செய்யறான்? கொண்டு வந்து என்ன பண்றாங்க? அவனுக்கு அப்பமும் ரசமும் கொடுக்கும் பொழுது அவன் எதுல உண்மையா இருக்கிறான்? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தசம பாகம்னு சொல்லுங்க. எதுல உண்மையா இருக்கணும்? எதுல உண்மையா இருக்கணும்? தசம பாகத்தில் உண்மை. ஸ்தோத்திரம். அப்பமும் ரசத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் எதுல உண்மையா இருக்கணும்? இந்த சபையில் அப்பமும் ரசமும் நீங்க எடுப்பீங்கன்னா, உங்களுடைய போதுகிற இடத்துல அப்பமும் ரசமும் நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னா எதுல உண்மை வந்துடணும்? ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் இப்படி பேசுறாங்க, பாஸ்டர் தசம பாகம் என்பது அது நியாயப்பிரமாணம் பாஸ்டர், அது லேவியர்ல கொடுக்கிறது பாஸ்டர். நியாயப்பிரமாணம் வந்துட்டா வரலையானோ? நியாயப்பிரமாணத்துக்கு முந்தினது தசம பாகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இருதயத்தின் திருட்டி நிமித்தம், கள்ள இருதயம், கேடான இருதயம் சொல்லுவோம், தசம பாகம் கொடுக்க கூடாது. தசம பாகம் அது நியாயப்பிரமாணம், அது புதிய ஏற்பட்டக்கூடியது கிடையாது. யார் சொன்னா? தசம பாகங்கிறது சொல்லுங்க, தசம பாகங்கிறது நியாயப்பிரமாணத்துக்கு முந்தினது. நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் என்ன செலுத்தினான்? தசம பாகம் கொடுத்தான். அப்பமும் ரசமும் பெறுகிற சபைக்கு எதில் உண்மையா இருக்கணும்? நம்ம நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. அல்லேலூயா. தசம பாகத்துல உண்மையா இருக்கணும். பொதுவா யார் தெரியுமா தசமம் கொடுக்க மாட்டாங்க? பொருள் ஆசை உள்ளவங்க என்ன கொடுக்க மாட்டாங்க? இவ்வளோ பணத்தையா? எங்க அப்பாட்ட ஒரு பெரிய பணக்காரர் சொன்னாராம், பாஸ்டர் எங்களுக்கு கோடி கணக்கில் எங்களுக்கு வருமானம் வருகிறது, இந்த பணத்தை எடுத்து உங்க கையில கொடுத்தா நீங்க பணக்காரனா மாறிடுவீங்க, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு தசம பாகம் கொடுக்க மாட்டேன். இல்ல நான் பொதுவா சொல்ற விசுவாசுடைய அடிப்படை சத்தியம் என்ன தெரியுமா? தசம பாகம். நீ பொருளாசையை மேற்கொள்ளாம, அந்த பண ஆசையை மேற்கொள்ளாம, அந்த விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்கிற அந்த விக்கிரக ஆராதனை மேற்கொள்ளாம தேவனுடைய தரிசனத்தை எதிர்பார்க்காதே. வெளிச்சம் எதற்கு? தெரிந்த வெளிச்சத்துக்கு முதல்ல என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்ச புதிய வெளிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெரிந்த காரியங்களுக்கு முதலாவது கீழ்ப்படிந்து பழகணும். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு முதல்ல ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நான் முதல் வாங்கினதான என்னுடைய சம்பளம் 150 ரூபா. இந்த ஜங்ஷனில் ஒரு மெடிக்கலில் ஒர்க் பண்ணேன். நான் பிகாம் முடிச்ச கிராஜுவேட், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணதான ஒரு கிராஜுவேட். எனக்கு சம்பளம் கொடுத்த 150 ரூபா கொடுத்தான். முதல் மாத சம்பளத்தை அப்படியே எடுத்து காணிக்கை கொடுத்தேன். அதற்கு பின்பு 15 ரூபா கொடுத்தேன் தசம பாகமாக. சில காலங்கள் ஆன பின்பு கர்த்தர் என் சம்பளத்தை 400 மாற்றினார். சில காலங்களுக்கு பின்பு 1000 மாற்றினார். சில காலங்கள் ஆன பின்பு அது லட்சமாய் மாறினது. ஒரு அல்லையில சொல்லக்கூடாது. பொறாமையில் வாய் அடைச்சிருக்க மாதிரி சத்தமாக சொல்லுங்க. எனக்கு ₹1,00,000 தந்துடும், உங்களுக்கு தரமாட்டாரா? லட்சமாக தரமாட்டாரா? சத்தம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நல்ல சத்தம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் பல ஆயிரங்களை கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நான் வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்த முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது சிறு பிள்ளைத்தனமாக விவரம் அறியாதவனாக நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா? ஆண்டவரே, நான் வேலையை விட்டுட்டு அடுத்த மாதம் யார் எனக்கு சம்பளம் தருவா? குறைஞ்சது என் பேங்க் அக்கௌண்ட்ல 1,00,000 இருக்கணும் ஆண்டவரே. விவரம் இல்லாமல் கேட்டுட்டேன். கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. இன்னைக்கு சிலவங்க எதில் தான் குறியா இருக்கிறாங்க? என்னை மாதிரி பணம் தான் குதிரை. எனக்கு பணம்னா போதும். நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டேன்? நான் என்னமோ நினச்சிட்டேன் 1,00,000 நான் பெரிய அமௌண்ட்டுன்னு நினச்சிட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு 10 பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு வைங்க. 10 அக்கௌண்ட்லேயும் லட்சத்துக்கு மேலே பணம் இருக்குது. இப்போ தான் புத்தி வருது. ஆண்டவரே, அன்னைக்கு நான் லட்ச ஆத்துமாவை கேட்டேன் இல்லையே. எதை தான் கேட்டுட்டேன் தெரியாம. அன்னைக்கு இருந்த அந்த பண ஆசையில் பணம் வேணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அக்கௌண்ட்லாம் லட்சமா இருக்குது. ஆனால் ஆத்துமாக்கள் இல்லையா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கவனிங்க. நீ கேட்குற பணம் ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. உன் தேவை ஒன்றும் பெரிதான தேவை அல்ல. 1,00,000 தேவைப்படலாம், கோடி தேவைப்படலாம். அது தேவனுக்கு பெரிதான காரியமே கிடையாது. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு எப்படிப்பட்ட காரியமா? அவருக்கு லேசான காரியம் ஐயா. நீ நானும் ஜெயிக்கணும். ஒரு அல்லையில சொல்லுங்க. பொருளாசையை ஜெயிக்கணும். 10 ரூபா தேவன் தருவார், உண்மையா இருக்கணும். சில காலங்களில் லட்சங்களை கர்த்தர் தருவார். ஒரு அல்லையில சொல்லுங்க. இந்த ஊரை விட்டு நான் போகும்போது ஒரு பழைய சைக்கிளோட தான் நான் போனேன். நடுக்குறிச்சியில் என்னுடைய ஃப்ரெண்டு ராமன் ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அவங்க அண்ணனுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிச்சு. அவன் பிஎஸ்ஐ சைக்கிள் ஒன்று வச்சுருந்தான். நான் சொன்னேன், டே சைக்கிள் எனக்கு கொடுறா. 200 ரூபா கொடுத்து வாங்கினேன். அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டு அவன்கிட்ட நான் கேட்டேன், அந்த சைக்கிளை எனக்கு கொடு, 200 ரூபா கொடுன்னா. அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு தான் சென்னைக்கு போனேன். ஏன்னா பஸ்ஸுக்கு காசு கொடுக்க என்கிட்ட பணம் கிடையாது. என்கிட்ட 3 பேண்ட்டு 3 ஷர்ட்டு தான் இருக்கும். இன் பண்ண மாட்டேன். சைக்கிள் ஓட்டி எல்லா பேண்ட்லையும் ஓட்ட. என்னை பார்த்தாலே பசங்க சொல்லுவாங்க, போஸ்ட் பாக்ஸ் வர்றான் தான் சொல்லுவாங்க. எல்லாம் ஓட்டையாக இருக்கும். இன் பண்ணா தெரிஞ்சிருன்னு சொல்லி இன் பண்ணாமல் வெளியே இழுத்து விட்டுக்கிருவேன். மெட்ராஸில் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் அலைவேன். எங்கே 25 காசுக்கு இட்லி கிடைக்கும், எங்கே 2 ரூபாய்க்கு மத்தியான சாப்பாடு கிடைக்கும். இப்படித்தான் நான் மெட்ராஸில் அலைந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் யாராவது என்கிட்ட வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாலும், இன்னும் சில வருஷங்களில் சொந்த காரில் இந்த பகுதியில் நீ வருவன்னு சொல்லியிருந்தா நம்பியிருக்கவே மாட்டேன். ஆனால் சில வருஷங்களில் என் மனைவி என் சொந்த காரில் கூட்டிட்டு போய் சொன்னேன், இந்த இடத்துல தான் நான் சாப்பிடுவேன், இங்கே தான் அந்த கூலிகளோடு உட்காந்து மத்தியானம் சாப்பிடுவேன். தேவனுக்கு கொடுக்குறது ஒரு பெரிய காரியம் இல்லைங்க. இப்போ 1/4 லட்சம் இல்லை 1/4 கோடி அப்படி தானே சொல்கிறேன். 25 லட்சம் காரில் தான் நான் வந்திருக்கேன். நான் யோசித்த, ஆண்டவரே, இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்குதா? நீ உண்மையா இருந்தா அவர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவனை பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற கத்த. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சத்தை பிடிச்சிக்க விரும்பாத. பணாசிய மேற்கொள்ளு. தரிசனம். ஒரு அலையிலே சொல்லக்கூடாதா? நல்ல சத்தம் ஒரு அலையிலே சொல்லக்கூடாதா? தேவனுக்கு உண்மையா இருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இத்தனை உயர்வுகள் உண்மை.
ஸ்தோத்திரம். அடுத்தாப்புல அங்க பார்க்குறோம், வாசிக்கிறீங்களா? 21 வசனத்துல சோதோமின் ராஜா என்ன சொன்னான்னு பார்க்கலாம். சோதோமின் ராஜா என்ன சொன்னான்னு பாருங்க, வாசிங்கம்மா. சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு 20 வசனத்தை வாசிக்கிறாங்க, வாசிங்கம்மா. 21 ஜனங்களை எனக்கு தாரும். இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது நான் அழுதேன். இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது அழுதேன். என் உள்ளத்தை உடைத்தது இந்த வசனம். பிசாசுக்கு தெரியுது எதை கேட்கணும்னு. சோதோமின் ராஜாவுக்கு அருவருப்பான அந்த ராஜாவுக்கு தெரியுது எதை கேட்கணும்னு. அவன் எதை கேட்கிறான்? பணத்தையா கேட்டான்? இன்னைக்கு விசுவாசிகள் கூட இந்த தரிசனம் இல்லையே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த தரிசனம் இல்லையே. எனக்கு அந்த தரிசனம் இல்லையே. ஆத்துமக்களை ஜனங்களை தாங்கன்னு போராட வேண்டிய நீங்களும் நானும், பணம் கொடுங்க ஆண்டவரே, கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, எனக்கு நகை கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளை கிட்டி கொடுக்கணும் ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும், உலகத்தின் காரியத்தையே கேட்கிறோம். அழிந்து போகிறதான அனித்தியமான இந்த உலகத்தின் காரியத்தை கேட்கிறோமே அல்ல அன்றி ஜனங்களை கேட்கல. சோதோமின் ராஜா எதை கேட்கிறாங்க? அவனுக்கு எவ்வளவு தரிசனம் பாருங்க. இந்த பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம்டா, ஆத்துமாக்களை நான் விடக்கூடாது, ஆத்துமாக்களை விடக்கூடாது, ஆத்துமாக்களை எனக்கு வேணும், ஜனங்களை நான் ஆளுகை செய்யணும், ஒரு நாள் இந்த ஜனங்கள் தேவ பக்கம் போயிடக்கூடாது. அவனுக்கு இருக்கிற வெளிச்சம் கூட இன்னைக்கு சபைக்கு இல்லையே. இன்னைக்கு சபை பணத்திற்கு பின்பதாக அலைகிறது. பணம் 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 என்றுதானே அலைந்து கொண்டிருக்கிறது சபை. உலக மனுஷன் எப்படி பணம் பணம் அலைகிறானோ, பணத்திற்காக தெய்வத்தை தேடுகிறானோ, இன்னைக்கு சபையும் பணத்திற்காக தான் ஆண்டவரை தேடுது. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, என் பிரச்சனையை மாற்றுங்க. இல்ல, நீங்கள் நானும் ஜனங்களுக்கு கை கதறணும். நல்ல ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடி கேளுங்க. ஜனங்களை தாங்க, ஜனங்களை தாங்க. எங்க சபையில வெறுமையா இருக்குப்பா இடம், சொல்லுங்க ஆண்டவரே, உட்கார்றதுக்கு இடம் இருக்குதுப்பா, சேர்லாம் காலியா இருக்குதுப்பா, ஆட்கள் வேணும் ஆண்டவரே. ஜனங்களை நான் விட மாட்டேன், ஜனங்கள் எனக்கு வேணும். என் ஜெபம் உலகத்தின் காரியத்திற்காக அல்ல, அழிந்து போகிற பொண்ணும் பொருளும் அல்ல. சோத்திரம், எனக்கு தேவை ஜனங்கள் வேணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் சபைக்குள்ள வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சோதோமின் ராஜா கேட்கிறான், ஜனங்களை கொடுத்துரு, பணத்தை எடுத்துக்கு, பொருளை எல்லாம் எடுத்துக்கு. ஸ்தோத்திரம் பாருங்க, தரிசனம் பெற்றதான ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பெற்றதான ஆபிரகாம் சொல்றான், நீ என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு என்ன செய்ய மாட்டேன், ஒரு சரட்டை ஆகிடும், பாதரட்சியின் வாரை ஆகிடும், நான் எடுக்க மாட்டேன். அது உனக்கு இல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறவர் எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை உயர்த்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு, எனக்கு ஒத்தாசை பண்ணுகிற எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கண்கள் அவரை நோக்கி பார்க்கும். அல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாங்க. என் கண்கள் மனுஷனுடைய மனுஷனுடைய கைகளே அல்லங்க. என் கண்கள் யாரை பார்க்கும்? வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கரம் நோக்குறது போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரத்தை நோக்குவது போல, நாங்களோ அவருடைய கரத்தை பார்ப்போம். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்தை நான் பார்க்கிறேன், உண்மை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்மால என்ன தேவைகளை சந்திக்க முடியும் ஆண்டவரே. ஒரு நாளும் அந்த தேவைக்கான கேட்க மாட்டேன். ஆத்துமாக்களை தாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபம் மாறணும். இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு ஜெபம் மாறணும். இன்னைக்கு வீட்டில் போய் நீங்கள் இரவு ஜெபித்து படுப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்கணும். ஆத்துமாக்களை தாங்கப்பா, ஜனங்களை தாங்கப்பா. ஜனங்கள் பிசாசிட்ட போகக்கூடாது ஆண்டவரே, அந்த சோதம் போயிடக்கூடாது ஆண்டவரே, சோதம் ஜனங்களோட அழிந்து போகக்கூடாது. ஜனங்களை எனக்கு நீங்க தரணும் ஆண்டவரே, ஜனங்களை எங்களுக்கு தாங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்போ 3 காரியங்களை பார்த்தோம். இந்த 3 காரியங்கள் நடந்த பின்பு இதான் கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும்னு சொன்னேன். நிறுத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்தாச்சுன்னா நடந்த பின்பு அப்புறம் வாசிக்கிறீங்களா? 1ஆம் வசனத்தை வாசிங்க, 15:1 வாசித்துருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை
வார்த்தை, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே ஆபிரகாமுக்கு உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஒரு அலையில சொல்லிருங்க. பாண்ட சொல்றாரு, பயப்படாதப்பா. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாரு? பக்கத்து கை குடிச்சிருங்க. பயப்படாதன்னு சொல்லுங்க. பயப்படாதன்னு சொல்லுங்க. பயப்படாதன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயப்படாத. கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாத. நான் யோசித்தேன், அப்படி என்ன பயப்படத்தக்கதான ஒரு காரியம் உனக்கு வந்து? இப்பத்தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், இப்பத்தான் முறியடிச்சுட்டு வந்திருக்கிறான், வல்லமையான 4 ராஜாக்களை நிர்மலமாக்கிட்டு வந்திருக்கிறான், சிறைப்பட்ட ஜனங்களை எல்லாம் வேண்டாம் பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறான், மீட்டு கொண்டு வந்தான். இவனுக்கு என்னையா பயம்? பயம் எப்போ பிரதர் வரும்? பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி பயம் வருமா? பரீட்சை எழுதி முடிச்ச போற பயம் வருமா? 2 நேரம் பயம் தான் பஸ்டர். இப்படிதானா? இப்படிதானா? நைட்டு ஜபிப்பீங்களா, காலையில் எஞ்சி ஜபிப்பீங்களா? நைட்டு தான் ஜபம். நிறைய பேர் காலஞ்சி ஜபிக்கிறதே கிடையாது. ஆண்டவரே கெட்ட கனவு வந்துடக்கூடாது, அந்த 3 கம்பி இருக்கும் அது குறித்து குத்த வந்துடக்கூடாது என்னைய. அப்படிதானா? நைட் இருட்டுன்னா நமக்கு அந்த பயம். ஆனால் காலையில் எஞ்சி ஜபிக்கிற பழக்கமே கிடையாது. வெளியே போகும்போது ஜெபிப்போம், திருப்பி வந்தால் ஜெபிக்க மாட்டோம். வரும்போது நன்றி ஆண்டவரே சொல்ல மாட்டோம். ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெபிப்போம், ஆராதனை முடிச்சுட்டு போய் சோமன மாட்டோம். ஆபிரகாமை பார்த்தேன், அவன் சமூக கூப்பிட்டான், 318 பேரை கூப்பிட்டான், வா யுத்தம் பண்ண போனான். பயப்படவே இல்லைங்க, போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு வரான், மீட்டு கொண்டு வந்துட்டான். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி பயந்த அவன் கோழை. ஜெயித்து வந்த பின்பு பயப்படுகிறவன் தான் வீரன். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? யார் கோழை? யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக பயப்படுகிறவன் கோழை. யுத்தத்தை முடித்து ஜெயித்து வந்த பின்பு பயப்படுகிறவன் வீரன். ஆபிரகாம் வீரன். நல்ல ஒரு அலையில சொல்லிருங்க, நல்ல ஒரு அலையில சொல்லிருங்க. அவன் யுத்தத்துக்கு போக பயப்படல, போயிட்டு வந்து பயப்படுறான். கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் கவனிக்க ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியங்கள் கவனி, அப்படி கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். எப்பெல்லாம் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறோமோ, எப்பெல்லாம் சபையில் இப்படி ஒரு கன்வென்ஷன் நடக்குதோ, முடிந்த பின்பு, வெற்றியாய் முடிந்த பின்பு, ஒரு ஊழியம் ஜெயமாய் முடிந்த பின்பு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் ஒன்று வரும். ஒரு நல்ல செய்தியை கேட்டீங்கன்னா ஒரு சோதனை ஒன்று வரும். யுத்தத்துக்கு போய் ஜெயித்து வருகிறான் ஆபிரகாம். என்ன வந்துருங்க? எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கிட்டான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும். கர்த்தரே தெய்வம் சொல்லி ஜனங்கள் கதறுகிறாங்க. பட்டயத்தை எடுத்தான், பாகாலின் தீர்க்கதரிசி 450 பேரை வெட்டி குமிச்சான். அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு? சூற செடி கிளப்பி பக்கத்து, என் ஆத்மா, நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்க. எங்கயா நேற்று இருந்ததான வீரம் போச்சு? நேற்று தானையா அக்கினி இறக்குன, இன்னைக்கு சூற செடிகளை போய் படுத்துக்கிட்டு என்னை எடுத்துருன்னு சொல்றியே. வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள் அப்படிதான் வரும். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் பிரயாசப்பட்டு சரீரத்தில் வேலைகளை செய்து தேவனுக்காய் செய்து முடித்த பின்பு சரீர களைப்பு ஏற்படும். முதல்ல என்ன ஏற்படுமா? சரீர களைப்பு எதை உண்டாக்கும்னா மன பாரத்தை உண்டாக்கும், மன அழுத்தத்தை உண்டாக்கும், உணர்ச்சிகளை தாக்கும். இந்த ரெண்டும் சேர்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும். எப்படிங்க? மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றேன். நீங்க தேவனுக்காய் பிரயாசப்படும் பொழுது, இப்போ ஒரு கிராமத்தை போய் ஊழியம் செய்றீங்க, ஒரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்றீங்க, பிரயாசப்படுறீங்க,
பிரயாச களைப்பு, பகல் வெயில் எதுவும் பார்க்காம ஊழியம் செஞ்சுட்டு வர்றீங்க, என்ன உண்டாகும்? சரீரத்தில் ஒரு களைப்பு. இரவெல்லாம் ஜபிச்சுட்டு வர்றீங்க, என்ன உண்டாகும்? ஒரு களைப்பு. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அந்த நேரத்தில். உடல் களைப்பா இருந்தாலும் கொஞ்சம் அந்த உடல் களைப்பு எதில் பாதிப்பு ஏற்படுத்தும்? நம்முடைய மன உணர்வுகளில் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மன உணர்வுகளை பாதிப்பு ஏற்படுத்தோன்னா எதை பாதிச்சிரும் தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது பாதிக்கும். பிசாசு இப்படி தான் கிரியை செய்வான். முதல்ல எதை தொடுவான்? சரீரத்தை தொடுவான். ரெண்டாவது எங்கே தொடுவான்? நம்முடைய சிந்தனைகளை தொடுவான், உணர்ச்சிகளை தொடுவான், எமோஷன்ஸை தொடுவான். மூணாவது எதை தொட்டுருவான்? ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் கண்ட்ரோலில் கொண்டு வருவான். இது சத்துரு செய்வான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? முதலாவது ஆவில ஒரு அனலை கொடுப்பார். ஒரு அலையில சொல்லுங்க. எந்த மனுஷன் ஆவில அனல் அடைகிறானோ அவன் உணர்ச்சிகளில் அவன் பொங்க ஆரம்பிப்பான். அவன் உணர்ச்சிகளில் ஒரு வேகம் உண்டாகும், ஒரு வைராக்கியம் உண்டாகும், தேவன் மேல அன்பு பொங்கும், சரீரம் மேற்கொள்ளப்படும். ஒரு அலையில சொல்லுங்க. நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. அதனால தான் சொன்னேன், ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து தேவசமத்தில் விழுந்துடணும். ஒரு அலையில சொல்லுங்க. இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போய் தேவசமத்தில் விழுந்துடணும். நான் தேவசமத்தில் பிரசங்கித்துட்டு போய் உட்கார்ந்துருவேன் தேவசமத்தில். ஏன்னா எனக்கு அங்கே தான் என் களைப்பையும் என் மன சோர்வையும் மாற்றக்கூடியதான அந்த ஆவிக்குரிய பலன் எனக்கு கிடைக்கும். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. நம்ம இதை தான் விட்டுடுறோம். சோதர தேவசமத்தில் வர்றதுக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு வந்தோம், போய் தேவசமத்தில் விழுந்தோமா? இதை பயன்படுத்துவான் சத்துரு. இப்ப ஆபிரகாம் யுத்தம் பண்ணிட்டு வர்றான், யுத்தம் பண்ணி ஜெயித்து வருகிறான், தசமபாகம் கொடுக்கிறான், பொருளை பிடித்த வேண்டான்னு சொல்றான். சோதம் ராஜாட்ட ஒண்ணு எனக்கு தேவையில்லை, உன்னதமானவர் இருக்கிறார், உன்னதமான தேவன், the most high God எனக்கு இருக்கிறார், போதையா? பாண்ட சொல்றாரு, பயப்படாத. ஒரு அலையில சொல்லுங்க. நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்ப்பா? நல்ல ஒரு அலையில சொல்லிருங்க. நான் உனக்கு கேடகம். பக்கத்து கை குடி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கேடகம். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. இந்த சபைக்கு சொல்றேன், கர்த்தர் உனக்கு கேடகமா இருக்கிறாரு. ஆபிரகாமே, நீ உன் சொந்த பலத்தால, உன்னுடைய சொந்த முயற்சினால நீ சத்துருவை ஜெயிக்கல. நான் உன் கூட இருந்தேன், நான் உன் கூட்டாளி இருந்தேன். அவர்களோடு கூட 4 ராஜாக்கள் இருக்கலாம், அவங்க ஒன்று சேர்ந்து வந்திருக்கலாம். நீ ஜெயித்தது காரணம் நான் உன்னோடு கூட இருந்தது. நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். என்னால நீ ஜெயிக்க முடியும். ஒரு அலையில சொல்லுங்க. நீங்க பிசாசு சொல்லுங்க, பிசாசே நீ எத்தனை பெரிய சேனையாய் வந்தால் எனக்கு கவலை இல்லை, நீ ஒரு வழியாய் வந்தால் எனக்கு கவலை இல்லை. என் கூட இருக்கிறவர், உன்னில் இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்க. என்னில் இருக்கிற பெரியவர் சொல்லுங்க. ஓ, அவர் என்னை பலப்படுத்துகிறதுனாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். ஒரு அலையில சொல்லுங்க. மதிலை தாண்டுவேன். எப்ப? அவர் என் கூட இருக்கார், அவர் என் கேடகமா இருக்கிறார். அவர் யாருங்க நமக்கு? எத்தனை சோர்வுகள் நம்மை தாக்கினாலும், எத்தனை மன பாரங்கள் நம்மை அழுத்தினாலும், நீங்க நானும் சொல்லணும், எனக்கு யார் இருக்கா சொல்லுங்க. யார் இருக்கா? எனக்கு கர்த்தர் இருக்கிறாருங்க. கர்த்தர் என் கேடகமா இருக்கிறாருங்க. இதுதான் சங்கீதக்காரன் மீண்டும் சொல்லுவான், ஆண்டவரே நீர் என் கேடகமா இருக்கிறீர். எத்தனை வசனங்கள் சொல்லணும், எத்தனை வசனங்கள் சொல்ல. வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஓ ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம். எப்ப? அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தா சூழ்நிலை தெரியும். வாசிங்க 2ஆம் வசனத்தை. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் சொல்லுவாங்க. சத்துரு சொல்லுவான், உனக்கு ரட்சிப்பு இல்லை, உனக்கு விடுதலை இல்லை, உனக்கு மாற்றம் இல்லை, இதுதான் உன் நிலை, உன் பிள்ளையுடைய நிலைமை இதுதான், ஒரு மாற்றம் வராது, நீ ஆண்டவர் நம்புறதுனால எதுவும் கிடைக்கல சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறாங்க. ஆனாலும் அடுத்த வசனம் சொல்லுது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் சொல்லுங்க. என் தலையை உயர்த்துகிறவர் ஒரு நாளும் நான் அவமானப்பட்டு நிற்பது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா.
கேடகம் கூட இருக்கிறையா. அல்லேலூயா. 18ஆம் சங்கீதத்தில் 18ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் 30ஆம் வசனம், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துருகமும். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அவன் சொல்றான், நீ ரெண்டு கேடகம். அவனுக்கு தெரியும், சங்கீதக்காரனுக்கு தெரியும், என்னை பாதுகாப்பது, என்னை நடத்துவது, எல்லா சத்துருடைய கரங்களில் என்னை மீட்டு எடுப்பது என் சொந்த பலத்தினால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற அவராலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பலப்படுத்துவது எனக்கு ஒரு கேடகம் இருக்குது ஐயா. 30ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 30ஆம் வசனம், தேவனுடைய வழி தம்மை நம்பியிருக்கிற அனைவருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபைக்கு அவர் கேடகம், பக்கத்துக்கு உனக்கு அவர் கேடகம். நம்புகிற ஜனமே, அவர் விசுவாசிக்கிற ஜனமே, அவர் உனக்கு கேடகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவர் என் கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கேடகம் பார்த்துருக்கீங்க? அந்த காலத்தில் கேடகம் அப்படியே பார்த்துருக்கீங்களா? சரி, ஷீல்டுன்னு சொல்லி போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த போலீஸ்காரன் லத்தி சார்ஜ் பண்ணுறவன் ஒரு கையில் என்ன வச்சுருப்பான்? அந்த பெரம்பு நாள் பண்ணதான ஒரு கேடகத்தை வச்சிருப்பான். அந்த காலத்தில் அது தோளில் இருக்கும். ஒரு ஈட்டியை கொண்டு எரிஞ்சாலும் குத்துனாலும் அதை கிழித்து போக முடியாத அளவுக்கு இருக்கும். அதை வைத்து தடுத்து தான் அடுத்த கையில் இருக்கிற வாளால் சண்டை போடுவாங்க. கேடகம் என்பது அப்படி முன்னேறுவதற்காக. ஆமென் சொல்லுங்க. நீங்க முன்னேறுவதற்கு கேடகம் அவர் தான். அவன் தலையை உயர்த்துவதற்கு அவர் தான் கேடகமா இருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் முன்னேற முடியலையா? கேடகம் வச்சுக்க நீ முன்னேறி போய்கிட்டே இருப்ப. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த கேடகம் நான் யோசித்தேன், கேடகம் முன்னாடி மட்டும் தானே தடுக்கும். இப்போ வர்ற சத்துருலாம் பின்னாடியிலிருந்து வர்றான். அமலேக்கியன் பலவீனப்பட்டவர்களை எங்கிருந்து வெட்டினானா? பின்னாடி தான் வெட்டுவான். முன்னாடி வர்றதுக்கு இந்த பயலுக்கு என்ன கிடையாது? தைரியம் கிடையாது. இப்ப இருக்க சத்துருலாம் பின்னாடியில வர்றான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏன் கவலைப்படுற? நான் கேடகம்னு நினைச்சுக்கிட்டியோ? நீ இப்படி மட்டும்தான் முன்னாடி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டியோ? அப்படின்னு 2-3 வசனத்தை எனக்கு காமிச்சாரு. வசனத்தை பார்க்குறீங்களா? வாசிங்க பார்ப்போம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். சகரியா 2:5 பாருங்க. சகரியா 2:5, நான் அதன் சுற்றிலும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருப்பார் ஆண்டவர் சொல்றாரு? யோபு வீட்டை சுற்றிலும் என்ன வச்சிருந்தாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேடகங்கிறது முன்னாடி மட்டும் இல்ல, உன்னை சுற்றிலும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை கைகுடி சொல்லுங்க. உங்களை சுற்றிலும் அவர் இருக்கிறாரு. யோபை எப்படி பாதுகாத்தாரோ, யோபுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பா இருந்தாரோ, சத்துரு நுழைய முடியாத அளவுக்கு சுற்றிலும் இருந்தாரோ, அப்படி உன்னை சுற்றிலும் அவர் இருக்கிறார். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 52:12 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை வாசிங்க. போவதில்லை, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் சொல்லுங்க, உங்களுக்கு பிறகு பின்னாடி பாதுகாக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? உன் பின்னே உனக்கு பிறகு அவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு முன்னாடி நீங்க தான் இருக்கிறீங்கப்பா, எனக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? உன்னை சுற்றிலும் அவர் இருக்காருங்க. அவருடைய கேடகம். உன்னை எந்த சத்துரு தொட முடியாது, எந்த விதத்தில் வந்தாலும் தொட முடியாது. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இப்போ இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கான் பாஸ்டர், ஒரு ட்ரோன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் பாஸ்டர். என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? நான் நினைச்சேன் ட்ரோன் வந்தா கேமராக்கு தான் நினைச்சேன். ஒரு கல்யாணத்துக்குள்ளமே அங்கே ஸ்டேஜில் போய் எடுக்க முடியல, ஒரு ட்ரோனை பறக்க விட்டு அதில் கேமரா வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படித்தான் நினைச்சேன். கடைசியில் பார்த்தா அதில் குண்டு வச்சு நம்ம ஆளுக்கு மேலேருந்து கீழே போட்டுடுறான். இந்த பாகிஸ்தானுக்கார எதை இப்படி தான் எடுத்துறான், ட்ரோனில் குண்டை வச்சு அனுப்பிடுறான். நான் அப்போ யோசித்தேன், ஆண்டவரே நீர் சுற்றி இருந்தாலும் இந்த பிசாசு என்ன செஞ்சிருவான்? திடீர்னு மேலே இருந்து குண்டு போட்டுட்டா நான் என்ன பண்ணேன்?
அப்போ ஆண்டவர் அதுக்கு ஒரு வசனத்தை காமிச்சாரு. வாசிக்கிறீங்களா? வாசிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 31 அதிகாரத்தின் 5 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 31 அதிகாரத்தின் 5 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பறந்து காக்கிற பட்சிகளை போல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க உன்னை சுத்தி 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 அவர் பாதுகாக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் தொட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, சத்துரு பத்திரங்க, சத்துருவே என்னை தொட முடியாது, என்னை பலவீனப்படுத்த முடியாது. நீ எத்தனை கூட்டமா வந்தாலும் சரி, எத்தனை கூட்டமா எனக்கு விரோதமா எழுது வந்தாலும் சரி, நீ என்னை தொட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீ உலகத்தை ஜெயித்தனா உலகம் உன்னை பகைக்கும். இந்த 4 ராஜாக்களையும் ஜெயித்ததுனால அந்த ராஜாக்கள் பகைப்பாங்க. எங்க இருந்தடா வந்தான் இந்த மனுஷன்? எங்க இருந்தடா வந்த? 5 ராஜாக்களை முறியடிச்சுட்டு வந்தனே, எங்க இருந்து திடீர்னு வந்தான்? விட்டுருப்பாங்களா? அந்த ராஜாக்கள் மீண்டும் தங்கள் படைகளை திரட்டி இருப்பாங்க. மீண்டும் சத்துருவோடு ஆபிரகாமோடு போராட நினைச்சிருப்பாங்க. கர்த்தர் சொன்னாரு, பயப்படாத, நான் இருக்கேன். சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, நான் இருக்கேன்னு சொல்லுங்க. ஆண்டவர், நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் இருக்கேன், உன்னை பாதுகாக்க நான் இருக்கேன், உன்னை நடத்த நான் இருக்கேன். நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்திருங்க. அப்பா அம்மாக்கு நன்றி, என் கூட இருக்கிறவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருக்காருங்க. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லக்கூடாதா? கொலோசியர் 3 அதிகாரத்தின் 3 வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அவருக்குள்ள மறைந்திருக்கிறோம். வாசிங்க, கொலோசியர் 3:3. சில வசனங்கள் மட்டும் சொல்லி வேகமாக கடந்து போறேன். ஏனென்றால் நீங்க மரித்தீங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே. நல்ல ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லக்கூடாது. ஆமென். உங்களை மறைச்சு வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களை மறைச்சு வச்சிருக்கிறார். சோதோம் குமார பட்டணத்தில் லோத்தின் வீட்டின் கதவை தேடி 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 இரவெல்லாம் அழுத்தது போல உன்னை கர்த்தர் மறைச்சிருவார். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. சத்துடைய கண்களுக்கு உன்னை மறைச்சிருவாரு. தம்முடைய பலத்த கரத்தின் உன்னை மறைச்சிருவாரு. நல்ல ஒரு அலையில சொல்லிருங்க, ஆண்டவரே நீர் என்னை மறைத்து வைக்கிறீர், தொட விட மாட்டார் உன்னை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு, ஆண்டவரே நீர் என் கேடகமா? கேடகம்னு இவ்வளவு இருக்குதா? நான் முன்னாடி மட்டும்தான் நினைச்சேன். ஆனா அவர் சொன்னார், சுற்றிலும் பிறகே உயரே கீழே அவர் பாதுகாக்கிறார். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. எந்த ரூபத்திலும் சத்துரும் பக்கத்தில் வர முடியாது. நீ எதற்கும் பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் உன் கேடகமா இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? எந்த மனுஷன் உலகத்தை மேற்கொள்கிறானோ அந்த மனுஷனுக்கு தேவனே கேடகமா இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆத்துமாக்களுக்காய் பிரயாசப்படும் போது எந்த பிசாசுக்கும் பயப்படாத. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனுஷனுக்கு பயப்படாத. ஆத்துமாதாயம் செய்யும் போது போராட்டம் வரும் பாஸ்டர், பிரச்சனைகள் வரும் பாஸ்டர், பயப்படாதீங்க. யார் இருக்கா நமக்கு கேடகமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பொதுவாக எங்கள் சபையில் சொல்லுவேன், 5 விதமான கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இதுக்கு நான் பிரான்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறேன். என்ன பேர் வச்சிருக்கிறேன்? பிரான்ஸ். பிரான்ஸ்னு எழுதிக்கோங்க பார்ப்போம். FRANS போட்டுக்கோங்க. பிரான்ஸ்னா சின்னு வரணும் இல்லையா? நான் சொல்றது பிரான்ஸ்னா FRANS. 5 விதமான கூட்ட ஜனங்கள். 1 ஃப்ரெண்ட்ஸ், Fனா ஃப்ரெண்ட்ஸ். 6னா ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க. ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க. அடுத்து என்ன வந்திருக்குது? ஏ வந்திருக்குன்னா அசோசியேட், நம்ம கூட வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க, அசோசியேட்ஸ்னு அர்த்தம். என் அப்படின்னா நெய்பர்ஸ், அயலகத்தார். 4 சொல்லிட்டேன்னா என்னெல்லாம் சொன்னேன்? எஃப்னா என்ன சொன்னேன்? ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் தெரியும், நண்பர்கள் இருக்காங்களா? எல்லாருக்கும் இருக்காங்க. அடுத்தது 6னா யாரியா? சொந்தக்காரங்க. எல்லாருக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்களா? இருக்காங்க. கூட படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க இருக்காங்களா? ஏன்னா அசோசியேட்ஸ் இருக்காங்களா? என்னன்னு என்னங்க? அயலகத்தார், பக்கத்து வீட்டுக்காரங்க, நெய்பர்ஸ். அடுத்து எஸ்னா, கடைசியில் எஸ் என்ற வார்த்தைக்கு ஸ்ட்ரேஞ்சர், அந்நியர்கள். யாருங்க? நம்ம எங்க ஊழியம் செய்வோம் சொல்லுங்க? நம்ம எஃப்ல ஊழியம் செய்வோமா? ஃப்ரெண்ட்ஸ்ல ஊழியம் செய்வோமா? ஆர் ரிலேட்டிவ்ஸ்ல ஊழியம் செய்வோமா? இல்லாட்டி ஏ அசோசியேட் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட ஊழியம் செய்வோமா? பக்கத்து வீட்டுக்காரங்க ஊழியம் செய்வோமா? நம்ம முன்ன பின்ன தெரியாத நபர்களுக்கு ஊழியம் செய்வோமா? சொல்லுங்க. என்ன கண்ணு
பாஸ்டர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் வண்டவாளம்லாம் தெரியும் பாஸ்டர், என் ரிலேட்டிவ். ஐயோ, நீ இயேசு பேரை சொல்லி ஏமாத்துறவன் என் பக்கத்திலே வராதுன்னு என் ஃப்ரெண்ட் என்னுடைய சொந்தக்காரன் சொல்லிடுவான். கூட வேலை செய்கிறவனுக்கு தெரியும் பாஸ்டர், நான் கோவப்படுற ஆள், உண்மை இல்லாத ஆள் அவனுக்கு தெரியும் பாஸ்டர். பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்கள் வீட்டில் அடிக்கிற கூத்து அவங்களுக்கு தெரியும் பாஸ்டர். அப்போ நான் யார்கிட்ட போய் ஊழியம் செய்வது? எவனும் முன்ன பின்னா தெரியாதவன் இருக்கானோ அங்கே போய் இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு ஏசுனி ரசிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு முன்ன பின்ன தெரியாது. நான் எவன் நினச்சிக்கிடுவான், கோயில் இந்த சாமியார் வந்திருக்கான்னு நினச்சிக்கிடுவான். நான் பண்ணுற அட்டூழியம் அவங்களுக்கு தெரியாது. அதனால நான் யார்கிட்ட மட்டும்தான் ஊழியம் செய்வேன். அவன் தான் நம்மளை அடிப்பான், அவன் தான் நம்மளை போலீஸில் கொண்டு போடுவான், அவன் தான் ஊரை விட்டு வெளியே போவான். ஏங்க இந்த 4 கூட்டம் இருக்குதே, அந்த 4 கூட்டத்துக்கு ஊழியம் செய்யாம எங்க போய் ஊழியம் செய்வோம் நம்ம? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஊழியம் செய், சொந்தக்கார மத்தியில் ஊழியம் செய். அல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிச்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் சொந்தக்காரங்கெல்லாம் ரிச்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் கூட வேலை செய்கிற படிக்கிற நபர்கள்லாம் ரிச்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இங்கே நான் சாட்சியாக வாழணும் ஆண்டவரே. ஒரு அலையில சொல்லுங்க. இப்படின்னா பிரச்சனையே வராது. இது நான் சொல்லிக் கொடுப்போம். எங்கெல்லாம் நாங்கள் போகிறோம்னு இதை சொல்லிக் கொடுத்தோம். இந்த பாரு, முதல்ல அங்கே போகாது ஃபஸ்ட், அப்புறம் அவங்க ரிச்சிக்கப்பட வேண்டாமா? இதெல்லாம் நீ சந்திச்சிட்டேன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் ரிச்சிக்கப்பட்டுருவாங்க. ஒரு அலையில சொல்லுங்க. எனக்கு அந்நீராக இருக்கிற ஆள் சுரேஷுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பார். நான் சுரேஷை ஆதாயப்படுத்திட்டேன்னா இவர் மூலமாக எனக்கு அந்நீராக இருக்கிற அந்த நபர் ரிச்சிக்கப்பட்டுருவார். ஒரு அலையில சொல்லுங்க. நான் பாஸ்டர் கிறிஸ்துக்களை நடத்திட்டேன்னு சொன்னா இவர் கூட எனக்கு அந்நீரா இருக்க இன்னொரு நபர் இவருக்கு தெரிந்தவராக இருப்பாரு, அவர் இவர் ரிச்சிக்கப்பட்டு நடத்துவார். ஒரு அலையில சொல்லுங்க. நல்ல சத்தம் அலையில சொல்லுங்க. நம்ம எங்க போவோம்? ஏதாச்சும் ஒரு கிராமத்தை தெரிந்தெடுப்போம். அங்க போலாமா? அது பொல்லாத கிராமம். அந்த கிராமத்துக்கு போய் இயேசு சொன்னா அங்க போனா அடிப்பான். முதல்ல ஊழியம் செய்யறது நமக்கு தெரிந்த இடத்துல. ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை தராத ஆட்கள் இங்க இறங்கி ஊழியம் செய்யணும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நீங்களும் நானும் இப்படி ஊழியம் செஞ்சுட்டா பிரச்சனையே இல்லை. இங்க எதிர்ப்புகள் வந்தா கத்தை பார்த்துக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க. நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்யும் போது எங்க செய்யணும் தெரியும். இப்ப சோறு சாப்பிட்றீங்க, நல்ல சுட சுட ஆக்கி வடிச்சு கொட்டி இருக்காங்கன்னு வைங்க. எடுத்துட எங்கம்மா சாப்பிடணும்? பாஸ்டர் பாத்தி கட்டி நடுவில் அப்படிதானா 4 கரண்டி சாம்பாரை ஊற்றி குழைச்சி அப்படியே சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுவோம்? ஒரு அலையில சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. யாரும் நடுவில் கை கடுவில் வச்சு அப்படி ஓதறதே கிடக்கணும். சுட்டு அப்படி ஓரமாக சாப்பிடு. சுடாத இடமா எடுத்தோன்னு அங்கே போய் நிற்காது. எடுத்தோன்னா சிவனைப்பெருகில் தான் முடிஞ்சவன் நிற்காது. அவன் அறுவாளத்துக்கு நிற்பான். உன் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியா? ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்க தெரு ரசிக்கப்பட முதல்ல ஜெபம் பண்ணுங்கய்யா. உன் கூட வேலை செய்யறவங்க ரசிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்கய்யா. உன் கூட பழகிறவங்கெல்லாம் ரசிக்கப்படணும், ஜெபம் பண்ணுயா. ஒரு அலையிலே சொல்லக்கூடாதா? ஆனா சொல்றாரு, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். நல்ல சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நீ பயப்படாத, எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்ல சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. யார் இந்த வார்த்தையை சொல்றது? கர்த்தருடைய வார்த்தை. ஒரு அலையிலே சொல்லுங்க. கர்த்தர்னு என்னங்க அர்த்தம்? கர்த்தர்னா கர்த்தர் பாஸ்டர் கத்துவாரோ ரொம்ப, அதான் கர்த்தர்னு பேர் வச்சிருக்கோம் அவருக்கு. கர்த்தர்னு என்னையா? சில நேரம் நான் சிம்பிள் அப்படி கேள்வி கேட்டுருவேன். சில நேரங்களில் எனக்கு வாயு சும்மா இருக்கு, ஏன்னா வாத்தியார் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். பார்த்தீங்களா, நமக்கு எங்கள் சர்ச்சில் எனக்கு டீச்சர் தான் பேர், நான் பைபிள் டீச்சர் தான். கர்த்தர்னா எனக்கு இப்படி கேள்வி கேட்டு தான் நானே படிப்பேன். அதனால நிறைய கேள்வி கேட்பேன். கர்த்தர்னு என்னம்மா? கர்த்தர் கர்த்தர்னு என்ன? எப்ரே பாஷையில் யாவே அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு போட்டிருக்குங்க யாவே. நம்ம தமிழ் வேதாகமத்தில் இதில் கர்த்தர் போட்டால், இப்போ புதிய மொழிபெயர்ப்பில் எப்படின்னா யெகோவான்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குங்க? நீங்கள் எந்த ஒரு பெயர், ஆண்டுடைய பெயர் பார்த்தீங்கன்னாலும் யெகோவா ஷாலோம், யெகோவா நிசி, யெகோவா ஈரே. ஏன் அந்த இடத்துல
யெகோவா 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 யெகோவான்னு வருது? கர்த்தர் 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 ஏன் வருது? எந்த பெயரா இருந்தாலும் அங்க கர்த்தர்னு இருக்கும். கர்த்தர் அப்படிதான் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. கர்த்தர் என் பரிகாரி, கர்த்தர் என் மெய்ப்பர், அது யெகோவா யாவே. கர்த்தர் என்ன அர்த்தம் தெரியுமா? உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தெய்வம். எழுதிக்கங்கம்மா. எப்படிங்க? என்னங்க? உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவன். கர்த்தர் அப்படின்னாலே நீங்க அந்த இடத்தை எப்படி வாசிக்கணும்னா, உடன்படிக்கையை காக்கிற, ஏங்க உடன்படிக்கையை காக்கிறவர் தான் கர்த்தர்னு அர்த்தம். யெகோவா அப்படின்னா என்ன அர்த்தமா? உடன்படிக்கையை காக்கிறவர். ஒரு அலையில சொல்லுங்க, உண்மையுள்ள உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தெய்வம். அவர் என்ன சொல்ல தெரியுமா? உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவன் நான் சொல்றேன், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம். இந்த உலகமே மாறினாலும் நான் மாற மாட்டேன், நான் உடன்படிக்கையை காக்கிறவர். ஒரு அலையில சொல்லுங்க. அதனாலதான் வசனம் கர்த்தர் என் மெய்ப்பர் சொல்றான் சங்கீதக்காரன். என்ன அர்த்தம்? உடன்படிக்கை காக்கும் உண்மையில தெய்வம் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஸ்தோத்திரம். அந்த கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கின உடன்படிக்கை காக்கிற உண்மையில தேவனை நோக்கி நான் பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வரும். கைகளை தட்டிடுங்க. நல்ல நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல, அவர் உடன்படிக்கை காக்கிற உண்மையில தெய்வம். ஏங்க இது நான் சொந்த கற்பனையில சொல்லுங்க. அந்த எபிரேய வார்த்தையுடைய அர்த்தத்தை சொல்றேன். கர்த்தர்னா அது அர்த்தமே அதுதான். என் சொந்த கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை. எபிரேய பாஷையில கர்த்தர்னு அதுக்கு அர்த்தம் என்னங்க? உடன்படிக்கை காக்கிற. பைபிளை எந்த இடத்துலலாம் கர்த்தர்னு வருது நீங்க எப்படிதான் வாசிக்கணும்? உடன்படிக்கையை காக்கிற. இன்னொரு வார்த்தை இருக்குது, இன்னொரு அர்த்தமும் இருக்கு அதுக்கு. இன்னொரு வார்த்தை கூட ஒரு பரிசுத்தவான் அப்படி சொல்றாரு, பிகமிங் ஒன் அப்படிங்கிறாரு. அதாவது நமக்கு எது தேவையோ தேவையாவே மாறிடுவாராம். ஒரு அலையில சொல்லுங்க, எனக்கு எது தேவையோ தேவையாவே மாறிடுவார். ஒரு அலையில சொல்லுங்க, எனக்கு சுகம் தேவைன்னா அவர் சுகமா மாறிடுவார். ஒரு அலையில சொல்லுங்க, எனக்கு ஜெயம் தேவைன்னா எனக்கு ஜெயமா மாறுவார். ஒரு அலையில சொல்லுங்க, எனக்கு பணம் தேவைன்னா அவர் யெகோவா ஈரா மாறிடுவார். ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு என்ன தேவையோ அதுவாகவே மாறுகிறது கர்த்தர். இப்ப இவனுக்கு பயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஆபிரகாம் போய் மனைவிட்டு சொன்னானா? ஆபிரகாம் போய் யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தானா? ஸ்தோத்திரம். அவன் மனதில் இருக்கிறது அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நான் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நான் கர்த்தர். கர்த்தர் என்ன அர்த்தமா? உடன்படிக்கை. நான் உடன்படிக்கை காக்கிற உண்மையில தெய்வம், உனக்கு நான் கேடகமா இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடன்படிக்கை காக்கிற கர்த்தர் இந்த சபைக்கு சொல்றார், உனக்கு கேடகம் நான் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை நடத்துகிறவர் நான் தான், உன்னை அழைத்தவன் நான் தான், உன்னை கைவிட மாட்டேன். நல்ல கைகளை தட்டி அப்பாக்கு நன்றி செலுத்துங்க. Thank you Jesus சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, எனக்கு கூட இருக்கிறவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஒவ்வொரு வார்த்தையாக பேசணும் ஆசை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வார்த்தையை அலட்சியம் பண்ணாத. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்தில் ஆபிரகாம் உண்டானது. உன் தேவையை நம்மளே சொன்னேன், உன் தேவையை கர்த்தர் எப்படிதான் சந்திப்பார்? தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிற வார்த்தையின் மூலமாக தான் நம்முடைய தேவையை சந்திப்பார். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவை எப்படி ஆண்டு சந்திப்பாரு? நம்முடைய பிரச்சனை ஆண்டு எப்படி மாற்றுவாரு? தான் யார் என்கிற அந்த வெளிச்சத்தை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து தான் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இதை விவரமா புரிஞ்சதான் நூற்றுக்கு சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்கார சொஸ்தமாயிருவான். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணும். கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்தில் உண்டாச்சு. தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. ஒரு அலையில சொல்லுங்க. அம்மையில் அலையில சொல்லுங்க. அப்ப ஜனங்கள் எதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. எதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. பக்கத்து கை சொல்லுங்க, வார்த்தையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அலையில சொல்லுங்க. நல்ல சத்தம் அலையில சொல்லுங்க. எதை மிஸ் பண்ணக்கூடாது? ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை விட்டுறக்கூடாது. தேவ சபையில இந்த புல்பீட்ல கர்த்தருடைய வார்த்தை வரும்போது விசுவாசிங்க இருக்கணும். அல்லேலூயா.
எந்த ஜெபமாக இருக்கட்டும், அது வெள்ளிக்கிழமை ஜெபமாக இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமை கூடுகையாக இருக்கட்டும், புதன்கிழமை பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், காத்திருப்பு கூட்டமாக இருக்கட்டும், சொல்லுங்கள் என்ன கிடைக்க போகுது அங்கே? அங்கே என்ன கிடைக்க போகுது? இங்கே கர்த்தர் தேவை சந்திக்க போகிறார். காத்திருப்பு ஜெபத்துக்கு யார் போவா? காலையில் போகலாம். ஞாயிற்றுக்கிழமை அதில் பாதி கட்டடிக்கிற ஆள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குனுங்க நான் எங்கள் சபையில் சொல்லியிருக்கிறேன், இந்த பார் கரெக்டாக வந்துடணும் சபைக்கு. சபை கூடுதலை சில விட்டு விடுது போல என்ன செய்யக்கூடாது, ஆராதனை கரெக்டாக இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க. எங்கள் ஜனங்கள் சில ஆட்கள் இருக்கிறாங்க, என் ஆத்துமாவே போய் சொல்லும்போது கூட விழுந்து உட்காந்து ஸ்தோத்திராண்டவரே தோத்திராண்டவரே. பாட்டு ஆராதனை முடிஞ்ச பின்பு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னாடி உட்காந்துருவேன். ஏன்னா எனக்கு எங்கள் சபையில் நான் சொல்லியிருக்கிறேன், நான் நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், சொக்க சொக்க பேசுவேன். சொல்லுங்கம்மா, எப்படி பேசுவோம்மா? என் பிரசங்கத்தை எங்கள் ஆட்கள் அப்படியே சொக்கிக்கிட்டு தான் கேட்பாங்க. இங்கிட்ட நாலு தூங்கும், அங்கிட்ட நாலு தூங்கும், அப்படி பிரசங்கம் பண்ண. என் பிரசங்கத்தை விடவே மாட்டாங்க. எனக்கும் நான் நல்ல பிரசங்கிங்கிறது ஒரு பெரிய பெருமை எனக்கு எப்பயுமே இருந்துச்சு. என்ன பிரசங்கம்? நான் பிரசங்கத்தில் கலக்கிறோம்ல. ஒரு நாள் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டேன். ஒரு ஆராதனையில் பிரசங்கம் பண்ணி முடிச்ச பின்பு ஒரு தம்பி எங்க சபையில் இருக்கிறான். அவன்கிட்ட கேட்குறேன், என்ன தம்பி ஆராதனை எப்படி இருக்குது? கர்த்தர் பேசுறாரா? இந்த வாரம் செய்தியை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுத்தாரா? அவன் டக்குன்னு என்னை அடிக்கிற மாதிரி சொன்னான், பாஸ்டர் நான் பிரச்சனையோடு வந்தேன் பாஸ்டர், ஆரம்ப ஜபத்திலேயே கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாருன்னா. என்ன சொல்லலாமே, உங்கள் பிரசங்கெல்லாம் இல்லை பாஸ்டர், ஆரம்ப ஜபம். அந்த முன்னாடி முதல் ஜபம் எடுக்கப்பட்ட பொழுது கர்த்தர் என் பிரச்சனையை மாற்றிட்டார். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. அப்போ விசுவாசிகள் எப்போ வரக்கூடாதுங்க? பிரசங்க நேரத்துக்கு மட்டும் வரக்கூடாது. சபையில் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஜோம்னிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம மெதுவாக போகலான்னு நினைக்கக்கூடாது. எப்போ வந்துடணுமா சபைக்கு? நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு வரணும் சபைக்கு? நான் ஒரு 11:30 பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பேன். நீங்கள் எப்போ வரணும்? 11:45. 10 மணிக்கு இருக்கும். விசுவாசி ஏன்னா ஆண்டவர் எப்போ பேசுவான்னு தெரியாதுங்க, தேவனுடைய வார்த்தை எப்போ வரும்னு தெரியாதுங்க. பாடல் பாடும்போது வரலாம், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆரம்ப ஜபத்தில் கர்த்தருடைய வார்த்தை வரலாம். உன் தேவைகளை உங்களோட பேசுறது கர்த்தர் எந்த நேரத்தில் பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்க நேரத்தில் மட்டும்தான் இல்ல, அப்படி ஒரு காலத்தில் நினைச்சிருந்தேன் நான். என் பிரசங்க நேரத்தில் தான் கர்த்தர் ஜனங்களோட ஊழியம் செய்வார் இல்ல. ஆரம்ப முதல் ஜபத்தில் யாராச்சும் ஒரு ஆளை ஜோம்னுப்பா, யாருக்கு தெரியும், அவன் மூலமா வார்த்தை வந்துடும் உனக்கு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரோ ஒரு நபர் ஜெபிக்கிற சின்ன ஜெபமா இருக்கலாம், ஒருவேளை அவர் பொருட்டாவே எண்ணி இருக்க மாட்டோம், அவர் மூலமா கர்த்தர் நமக்கு ஊழியம் செஞ்சிருவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வார்த்தை ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? கர்த்தருடைய வார்த்தை மாறாதுடைய வார்த்தை எப்பனாலும் வரும். அல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சொல்ற வசனங்களை குறித்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 1ல் வசனம் சொல்லி இருக்கிறது, பூர்வ காலங்களில் பங்கு பங்குவாகவும் வகை வகையாகவும் திருவலம் பற்றின தெய்வம் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக திருவலம் பற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும், எந்த நேரத்தில் வரும் தெரியாது. அதனால தான் இயேசு சொன்னார், யோவான் 17:17 சொன்னார். வாசிங்க, யோவான் 17:17 வாசிங்க சீக்கிரமாக. உம்முடைய சத்தியமே பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஏங்க நம்மளை சந்திப்பதற்கு, நம்மளோடு பேசுவதற்கு, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தை எப்படி அனுப்புவார். அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள வார்த்தை எபிரேயர் 4:12 தெரியுமல்லவா? எபிரேயர் 4:12 வாசிக்க, அந்த ஜீவனுள்ள வார்த்தை எப்பனாலும் வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க வசனத்தை. ஏசாயா 55:11 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது, நான் விரும்புகிறத செய்து. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பாருங்க, இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையே வராது.
உன் தேவையை சந்திக்கும். அவர் விரும்புகிறத செய்யும். அவர் என்ன காரியத்தோடு அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. நீங்க கேட்கணும், இப்படி வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே, தினந்தோறும் கேட்கணும். இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச. நான் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இன்னைக்கு உம்மை குறித்து எனக்கு ஒரு வெளிச்சத்தை தாங்க ஆண்டவரே, உம்மை குறித்து எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருங்கப்பா, இன்னைக்கு உம்மை குறித்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருங்கப்பா, இன்னைக்கு உம்மை குறித்து வெளிச்சம். தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் வேதாமத்தை எடுக்கும் போதெல்லாம் கேட்பேன், எனக்கு இன்னைக்கு ஒரு வெளிச்சம் வேணும். ஒரு அழியில சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு வசனத்தை என் வெளிச்சத்தை கொடுத்துட்டாருன்னா என் உள்ளத்தில் வர்ற ஒரு மகிழ்ச்சியை பார்க்கணுமே. தர தரையாய் கண்ணீர் ஓடும். ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், என் பைபிளில் ஒவ்வொரு பக்கமும் என் கண்ணீரால் நினைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அத்தனை சத்தியங்கள் ரகசியங்கள் ஆண்டவருக்கு கற்றுக் கொடுப்பார். நான் சந்தோஷத்தோடு தேவ சமூகத்தை செலவு பண்ண பல மணி நேரங்கள் உட்கார்ந்து இருப்பேன். அல்லேலூயா. நீங்க இந்த அனுபவம் பெற்றணும். சபையில் இங்கே கேட்குற இந்த காரியங்கள் உங்கள் அனுபவம் மாறணும். ஆண்டவரே இந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. வேதம் வாசிக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னோடு பேசுங்க, இடைபடுங்க. நல்ல ஒரு அலையிலே சொல்லிடுங்க. நல்ல சத்தம் ஒரு அலையிலே சொல்லிடுங்க. நல்ல சத்தம் ஒரு அலையிலே சொல்லிடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை வாய்ப்பார் விரும்புறது நடக்கும் நமக்குள்ள. ஆமென். அவர் விரும்பினது இந்த சபையில் நடக்க போகுது. அல்லேலூயா. அவர் விரும்புவது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? அது ஆண்டவரே நீர் விரும்புவது என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லுங்க. நீ விரும்புவது என் சபையில் நடக்கட்டும் ஆண்டவரே. என் விருப்பத்தின்படி அல்லப்பா, நீங்க விரும்புவது என் வாழ்க்கையில் நடப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்தில் ஆபிரகாமுக்கு உண்டாகி, பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய, அப்படி அர்த்தம் என்னங்க? பலன் என்னங்க அர்த்தம்? என்னம்மா என்னம்மா நான் பெரிய பலனா இருப்பேன்னு என்ன அர்த்தம்? என்ன தமிழ் தானே கேட்டேன், இங்கிலீஷில் கூட கேட்கலையே. என்ன தான் கேட்டேன் சொல்லுங்க. ஆரோக்கியம், பாதுகாப்பு, குட். வேற என்னம்மா சொல்லுங்க. என்னம்மா பலவீனத்தில் பலன். வேற கவனிங்க. இந்த பைபிள் படிக்கும்போது என்ன செய்யணும்னா, நம்ம தமிழில் படிச்சுட்டு போயிடும் பார்த்தீங்களா. ஒருவேளை உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமானா ஒரு ஆங்கிலத்தில் பாருங்க. தம்பி அந்த வசனத்தை ஆங்கிலத்தில் போட முடியுமாம்மா? அந்த வசனத்தை அப்படியே 15:1 அப்படியே ஆங்கிலத்தில் போடுங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க. சில நேரம் கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை தருவாரானால் ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் நம்ம பைபிள் எடுத்து நான் ஆண்டுக்கு நன்றி. ஆண்டவரே என் தாய் மொழியில் இந்த வேதாகமத்தை தந்திரே உமக்கு நன்றியும்பேன். அநேக நேரங்களில் முத்தம் கொடுத்திருக்கிறேன், கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். எங்கிருந்தோ ஒரு நாட்டிலிருந்து சீகன் பால்க்குன்னு ஒரு ஆள் வந்து இந்த வசனம் ஆண்டவரே தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்து, இது வந்து எபிரேய மொழியில இருந்தா படிக்க தெரியும் நமக்கு, தொட்டு கும்பிட தான் செய்ய முடியும். நமக்கு அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. எபிரேய பாஷையிலையும் கிரேக்க பாஷையில நமக்கு என்னங்க தெரியும்? ஒண்ணும் தெரியாது. நம்முடைய வேதாகமத்தை நம்ம தாய்மொழி கற்றுக் கொடுத்த சந்தோஷங்க. இன்னொன்னு சொல்றேங்க, பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தமிழ் தான். சிலவங்க சொல்லுவாங்க இங்கிலீஷில் பெஸ்ட், இங்கிலீஷில் பெஸ்ட். இல்லவே கிடையாது. சொல்லுங்க எதில் தான் பெஸ்ட்? தமிழில் மொழி. அது எபிரேய பாஷைக்கும் தமிழ் மொழிக்கும் அப்படியே ஒத்து வரும். அருமையான மொழிபெயர்ப்புனா தமிழ் மட்டும்தான். தமிழுக்கு இணை எதுவுமே கிடையாது. சரி, ஆனாலும் நமக்கு தமிழும் தெரியாதுல்ல. பிரச்சனை அங்க தானே. நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. என்னதான் தாய்மொழினாலும் எது புரிய மாட்டேங்குது? தமிழ் தெரியல. தப்பு தப்பா புரிஞ்சுக்கணும். நீங்க நான் நிறைய வசனம் காமிக்கணும், நேரம் முடிஞ்சு போச்சு. எனக்கு நிறைய வசனம் காமிக்க முடியும், பாதி வசனம் நமக்கு தெரியாது. என்னமோ வாசிட்டு போயிடுறோம், என்னன்னே தெரியாம வாசிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த வசனத்தை இங்கிலீஷில் போடுறாங்க, கடைசி வரி மட்டும் வாசிங்க. Fear not Abraham, I am the shield and thy exceeding, என்ன போட்டிருக்குங்க? exceeding great பலன். என்ன பலன்? என்ன நீங்கள் நான் நினைச்ச ஸ்ட்ரென்த் இல்லைங்க, அது ஆரோக்கியம் இல்லைங்க. அது என்னதான்? அது என்னதான்? வேற ஒன்றும் இல்லை. நமக்கு தமிழில் கொஞ்சம் கவனமாக படிக்கல, அவ்வளவுதான். அங்கே பலன் போடலை. எப்படி தான் போட்டிருக்குது? பலன் தான் போட்டிருக்கு. ஆனால் நம்ம பலன்னு என்னதான் நினச்சிக்கிட்டோம்? பலன்னு நினச்சிக்கிட்டோம். தப்பு எங்கே தான் இருக்குது? நம்மள்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் தப்பு, நானும் தப்பு தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை ஒரு நாள் பிரசங்கிக்கும் போது அப்படித்தான் நான் படிச்சுட்டேன்.
அப்புறம் தான் ஒரு நாள் பார்த்தேன், ஷீல்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஐ ஆம் த எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டுன்னு. என்னங்க, இவனை பிடிச்சு கொடுத்தா ரிவார்டு கொடுப்போம். இவனை பிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை ரிவார்டு. ஆண்டவர் சொன்னாரு, நீ சோதம் ராஜாட்ட வேண்டான்னு தானே சொன்னேன், வேண்டான்னு தானே சொன்னேன். ஐஸ்வர்யத்தை விட்டுட்டோன்னு பயமா இருக்குதா? நிறைய பணத்தை விட்டுட்டோன்னு நினைக்கிறியா? எனக்காக விட்டு வந்த உனக்கு 100 மடங்கு நான் தருவேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் சொல்லுங்க, நான் இருக்கேன். ஐ ஆம் தி எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட். ஒரு அலையில சொல்லுங்க. நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே. ஆண்டவர் சொல்றாரு, இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு நான் தருவேன். ஒரு அலையில சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே நான் தசமாக காணிக்க கொடுக்குறேன். கர்த்தர் சொல்வார், நீ கொடுத்தது கொஞ்சம், நான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழுத்தக்க நான் உனக்கு கொடுக்க போறேன். எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு. நல்ல ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. அவர் சொல்வார், நான் தர்றேன், நான் தருவேன். ஆண்டவர் யாருக்குமே கடனாளியா இருக்க மாட்டாராம். ஆண்டவர் யாருக்குமே என்ன செய்ய மாட்டாங்க. நீங்க அவர் கொடுத்தா அவர் கடனாளியா இருக்க வர மாட்டாரு, அள்ளி திருப்பி கொடுத்துருவார். ஒரு அலையில சொல்லுங்க. நீங்க கிள்ளி கொடுப்பீங்க, அவர் எப்படி கொடுப்பாருமா? ஒரு அலையில சொல்லுங்க. சிலவன் நோட்டு எடுக்கிறத பார்க்கணுமே, காணிக்க போகிறது உள்ள அப்படியே தடவும் உட்காந்து, ஆண்டவரே இது வந்து 1 ரூபா காயினும், இது 50 காசு காயினா, அப்படியே உள்ளே தடவி கண்டுபிடிச்சு இந்த காணிக்க போடுற நேரத்தில் வர சோதனையை பார்க்கணுமே. தப்பித்தவரி பெரிய 5 ரூபா காயின் வந்துடக்கூடாதே. இது 5 ரூபாவா 50 காசா? நம்ம கொடுக்கறது கொஞ்சம், நம்ம விட்டது கொஞ்சம். பேதர் கேட்ட ஆண்டவர், ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், நீ என்னத்தடா விட்ட? நான் செல்லப்படி யோசிப்பேன், என்னத்தை விட்டுட்டாங்க? ஒரு ஓட்டை போட்டு ஒரு மீன் குஞ்சு கூட பிடிக்க முடியாத ஒரு வலை, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. இவர் சொல்ற, நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தோம், நீ என்னத்தை விட்ட? விட்டது ஒன்றும் கிடையாது, ஆனால் கிடைச்சதோ கோடி கோடியாய் கிடைச்சது. ஒரு அலையில சொல்லுங்க. இந்த ஊர்ல இருந்து நான் போகும்போது சொன்னேன், ஒரு பழைய சைக்கிளோடு தாங்க போனேங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் கோடீஸ்வரன் அந்த ஊருக்கு எனக்கு திரும்பி வர வச்சிருக்க. கைகளை தட்டி அப்பாக்கு நன்றி செலுத்திருங்க. கர்த்தர் கண்ணில் கைகளை தட்டுங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க, உங்களுக்கு என்ன பாஸ்டர் உங்க அப்பா கொடுத்திருப்பார். நான் சொல்லட்டுமா, எங்க அப்பா எனக்கு 50 காசு கூட கொடுத்தது கிடையாது. ஒரே பையன், எங்க அம்மா உட்காந்துருக்காங்க, கூட பிறந்தவங்களாம் இருக்குது. எனக்கு 1 பைசா கொடுத்தது கிடையாது எங்க அப்பா. நான் விருத்தாச்சலம் ஊழியத்துக்கு போயிட்டேன், ஏஜில பாஸ்டரா சேர்ந்துட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டாங்க, வந்துரு பாளையங்கோட்டைக்கு வா, நான் என் பொறுப்பு இருந்திருக்கு, நீ தான் தலைவராக இருக்கணும். நான் சொன்னேன், சாரி, கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் அந்த ஊர் தான், அங்கிருந்து நான் வரமாட்டேன்ப்பா. மிஷினரி பாபு அவர் கூட்டிங்க ஒரு முறை வந்திருக்கிறேன், அவர் பிரசங்கம் பண்ண நான் மொழிபெயர்த்தேன். அவர் சொன்னார், டேவிட் நீ வரணும். இல்லை இல்லை, எனக்கு சொல்லப்பட்டது ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா அனுப்புவாங்க. 500 ரூபா என் பொண்ணு பிறந்த நாளுக்கு, என் பையன் பிறந்த நாளுக்கு 500 ரூபா, வருஷத்துக்கு 1000 ரூபா வரும். எனக்கு கிடையாது, ஒரே பையன், எனக்கு கிடையாது. எனக்கு சைக்கிள் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது பிரதர், ஒத்த காசே தரலங்கிறேன்ல. வந்து எங்கள் சர்ச்சை வந்து பார்த்தார், எல்லாம் துரு பிடிச்சிருந்துச்சு. மழை பெஞ்சு கட்ட முடியாமல் 5 வருஷம் கட்டினேன் என் சபையை. வந்து பார்த்தார், என்னடா துரு பிடிச்சிருக்கு, மனசுக்குள்ள யோசிக்கிறேன், காசு கொடுவோம், வச்சிருக்கீர்ல, கொடுக்குறீர்ல, எல்லாருக்கும் கொடுக்குறீர்ல, எனக்கும் கொடுவோம் அப்படி மனசுக்குள்ள யோசிக்கிறேன். துரு பிடிச்சிருக்கடா, கெட்டுடான்னு போயிட்டாரு. வீட்டில் போய் உட்காந்துட்டு ஒரு 50,000 நான் தான் கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கு. எனக்கு கொடுத்ததெல்லாம் கர்த்தர். அல்லேலூயா. ஒருவேளை உங்க தகப்பன் ஒன்று கொடுக்கலையோ, உன் தாய் ஒன்று கொடுக்கல, உங்க சொத்து கிடைக்கலையா, கிறிஸ்தவன் அனுமதி ஆண்டு ஒன்றும் கிடைக்கலையா, அவர் நம்முடைய எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட். கைகளை தட்டி அப்பாக்கு நடிச்சிருக்கிறேங்க. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. நான் வெக்கப்படலைங்க,
கஷ்டப்பட்டேன். சில காலங்கள் நான் நெருக்கப்பட்டது உண்மை. 5 வருஷம் பசியும் பட்டினியுமாய் கடந்த விருத்தாச்சலத்தில். நான் என் மனைவி பல நாட்கள் நாங்க குறைவான ஆகாரத்தை உட்கொண்டோம். 4 பேருக்கும் டிபி வியாதி. எனக்கு டிபி, என் மனைவிக்கு, என் பிள்ளைங்க 2 டிபி வியாதி. நல்ல ஆகாரம் கிடையாது. 5 வருஷம் கறியோ மீனோ எதுவுமே நாங்கள் எடுக்கல. துணிமணி வாங்கலை. எங்கள் கஷ்டத்தை வெளியே ஒரு மனுஷன்ட்டு நாங்கள் சொன்னது கிடையாது. என் நிலை அறிந்தவர் அவர். நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் எங்கள் அப்பா சொன்னது கேட்டு நான் போயிருந்தேன், எனக்கு அமெரிக்காவுக்கு போயிருப்பேன். அமெரிக்கா மிஷினரி சொன்னார், நீ தான் டேவிட் வரணும், உங்கள் அப்பாவுடைய காலங்கள் முடிய போது, இன்னும் சில மாதங்கள் உங்கள் அப்பா இறந்து போவாங்க, தெளிவாக சொன்னார். நான் சொன்னேன், சாரி, நான் வரமாட்டேன், எனக்கு அவர் போதும். அவர் காண்பித்த இடம் விருத்தாச்சலம். நான் முதல்ல இருந்த ஊர் மந்தாரக்குப்பம். அங்கிருந்து விருத்தாச்சலம் வந்தேன். எங்கள் ஸ்தாபனத்தில் ஒரு மூத்த போதகர் சொன்னார், டேவிட், நீ மந்தாவா இருந்த, இப்போ விருதாவா போறேன்னாரு. மந்தாரக்குப்பத்து விருத்தாச்சலம் போகிறதுக்கு விருதாவா, நீ விருதாவா இருந்த ஊர் தான் அது, இல்லைன்னு சொல்லலை. ஒன்றும் இல்லாத ஒரு ஊர் தான். ஆனால் கர்த்தர் என்னை கொண்டு போனார். ஒரு குடிசை, அதுக்கு நான் பேர் வச்சது பன்னி குடிசைன்னு பேர் வச்சேன். பன்னி குடிசை, தரையோட தரையை தலைமை ஒன்று போட்டுக்க, ஒரு இடத்துல சும்மா ஒரு ஓலை போட்டிருப்பாங்க, கரையாக அரிச்சிருக்கும். உள்ளே உட்காந்தா வானத்தின் நட்சத்திரங்களெல்லாம் என்னெல்லாம் ஆபரம் போல. அதான் சபை. எனக்கு 10 பேர் கூட வந்து உட்கார மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு வந்து பாருங்க, என் சபை வந்து எப்படி தெரியுமா, ஹார்ட் ஆஃப் த சிட்டி என் சபை தான். எங்கள் ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க, பணக்கார சபைன்னா அது எங்கள் பாஸ்டர் டேவிட் ராஜா சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லையில சொல்லுங்க. ஒரு காலத்தில் குப்பமேடு சபையாக இருந்தது. ஆனால் அவருக்காக நான் நின்ன பொழுது, ஸ்தோத்திரம், எனக்கு ஒன்று வேண்டாம், எனக்கு அவர் போதுன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், நான் உனக்கு மகா பெரிய ரிவார்டா இருப்பேன். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அப்பா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு வந்து பார்க்க 4 ஹீரோ ஹோண்டா பைக் நிற்குது வீட்டில். புது பைக், 4 பைக். அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா 4 பைக் நிற்குது? ஊழியக்காரன் கொடுக்க வாங்கி வச்சிருக்காங்க, நான் என்ன அட்டுழியமா பண்ணுறேன்? எங்கள் அம்மா சொன்னாங்க, ஊழியக்காரனுக்கு. அப்போ நான் உனக்கு கிடையாது, அவர் எனக்கு இன்னைக்கு பக்கா கார் தந்திருக்காரு. எங்கள் அப்பா நினைச்சாலும் வாங்கி கொடுக்க முடியாது காரை கர்த்தர் எனக்கு தந்திருக்காரு. ஒரு அலையில சொல்லுங்க, இருக்கிறதுல டாப் மாடலில் வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு நினைச்சேன் நான் ஆடியும் வாங்குவேன், ஆடிக்கிட்டே போவேன். அல்லேலூயா. அவர் இருக்கார் எனக்கு. ஒரு அலையில சொல்லாங்கம்மா, எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி 250 ரூபா கேட்டேன். 250 ரூபாங்க, எவ்வளோ வருவாங்க? அப்படி சொல்லுவாங்க, பிச்சை காசா அப்படி சொல்லலாம். 250 ரூபா கேட்டேன். இல்லை, இங்கிருந்து லெட்டர் எனக்கு அனுப்பாம இருக்க வேண்டியதானே. ஒரு லெட்டர் நான் எழுதிட்டேன், ஒரு 250 ரூபா கொடுங்க. இல்லை. எனக்கு நான் கோபம் எங்கள் அப்பா மேலே. திருப்பி அங்கிருந்து லெட்டர் எழுதுறேன், உன் பிள்ளை ஒன்று செத்து போக மாட்டேன், கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ண காசு இல்லை, அதான் 250 ரூபா கேட்டேன். உடனே 250 ரூபா வருதுங்க. நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் இல்லை, நீங்கள் வேண்டான்னா ஏன் அனுப்புனீங்க அப்படின்னு. அப்புறம் நீ என்னையே எதிர்பார்த்து இருக்கக்கூடாதுல்ல. என்ன சொன்னார்? நீ என்னையே மரணம் வரையும் எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வச்சுருந்தாங்க. என்னை பழக்கப்படுத்தினார். அப்பா கொடுக்கலன்ற வருத்தம் எனக்கு இல்லை, என்னை பழக்கப்படுத்தினார். எனக்கு ஒரு காலம் முடியுண்டா, ஆனால் நீ கர்த்தரை பார்த்து பிழைத்துக்கோ, அவர் உன் பரம தகப்பன். என்னை நடத்தினவர் உன்னை நடத்துவார். இந்த நடுவு குறிச்சியிலேருந்து எங்கள் அப்பா வரும்பொழுது 14 வயசு. 14 வயசு ஒரு அனாதையாய் தான் நடுவு குறிச்சியிலேருந்து எங்கள் அப்பா அந்த ஊருக்குள்ளே வந்தாங்க. வாழ வழி இல்லை. நாங்கள் இப்போ இருக்கிறதான நம்முடைய சபை இருக்கிறதான அந்த குளவு நிற்க போகிற ரயில்வே கேட் பக்கத்தில் ட்ரெயின், திருச்செந்தூர் ட்ரெயினுக்காக காத்திருந்தாங்க, விழுந்து சாகணும்னு சொல்லி. அங்கே தான் கர்த்தர் அழைத்தார். சாகும் பொழுது எங்கள் அப்பா அனாதையா இல்லைங்க, கோடீஸ்வரனாக எங்கள் அப்பா மரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்காக விட்டு வந்தா அவர் நமக்கு பெரிய ரிவார்டா இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அவர் அப்படித்தான் இருந்தாரு, என்னை அப்படித்தான் தகப்பனை என்னை பழக்கப்படுத்தினார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு 1000 கொடுக்க எனக்கு இல்லை. இன்னைக்கு 15 ஊழியர்கள் இருக்கிறது. இங்கே வந்திருந்தா
ஏலியும் அப்படி மட்டும்தான் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை ஏஜியில் வச்சிருந்து என்னை தலைமை போதகன்னு வைத்து எனக்கு கீழே 15 ஊழியங்கள் கொடுத்து லட்சமாய் கொடுக்கக்கூடிய அளவில் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். நல்ல ஒரு அலையில சொல்லக்கூடாதா? என்னை உயர்த்தின அதே தெய்வம் உங்களை உயர்த்துவார், உன் தேவைகளை சந்திப்பார், உங்க பிரச்சனைகளை மாற்றுவார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கண்டு நீ சோர்ந்து போகாத, பயப்படாத. அவர் நமக்கு ஷீல்டாக இருக்கார், அவர் நம்முடைய கேடகம், அவர் நமக்கு பெரிய ரிவார்டா இருக்கார். தெய்வ சமுதல் மூலங்கள் படியிடலாமா? எல்லா ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால என் தேவைகளை சந்திக்கிறவர். இன்னைக்கு கர்த்தர் தந்த வார்த்தை உன் தேவைகளை சந்திக்கதான், உன் பிரச்சனைகளை மாற்றதான். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தைகள், அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். எல்லாம் அப்படி முழங்கால் படிடுங்க, நேர் முழங்கால் இல்லைங்க. வயதானவங்க சேர்ல உட்கார்ந்து தயவாய் எழுந்து நிற்கல. யாரும் சார் உட்கார்ந்து இருக்கக்கூடாது, முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. மற்றவங்க எல்லாம் எழுந்து நின்று உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க, அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. முடிந்தவங்களாம் நேர் முழங்கால் நிற்க வேண்டும், முடியாதவங்க எழுந்து நின்று கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. ஓ ஹல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கலங்கி இருந்த நேரத்தில், சோர்ந்திருந்த நேரத்தில் தம்முடைய வார்த்தையினாலே ஆபிரகாமோடு இடைப்பட்ட கர்த்தர் இன்னைக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் மாறாதவர். அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டு அவன் தேவைகளை சந்தித்தது போல, அவனுடைய சூழ்நிலையை மாற்றியது போல, ஓ ஸ்தோத்திரம், இன்னைக்கு மாறாதவராய் உடன்படிக்கையை காக்கிற உண்மையில தெய்வம் மாற்றத்தை தரும்படி வந்திருக்கிறார். உன் சூழ்நிலையை மாற்றப் போகிறார். உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகிறார். உன் வேதனை மாற்றப் போகிறார். ஆவியானவரே, இன்னைக்கு தந்த வெளிச்சத்துக்காக நன்றின்னு சொல்லுங்க. இன்னைக்கு தந்த வெளிச்சத்துக்காக நன்றின்னு சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. என்னோடு கூட இருக்கிறவரே, உயர்த்துகிறவரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் ஆர்ப்பரிங்க. நல்ல வாயில திறந்து ஸ்தோத்திரங்கள் சொல்லுங்க. கர்த்தர் தந்த வார்த்தைகளை, கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின வார்த்தைகளை ஓ சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னோடு பேசினேரே நன்றின்னு சொல்லுங்க. என்னோடு கூட இடைப்பட்டியரே நன்றின்னு சொல்லுங்க. என்னோடு இடைப்பட்டியரே நன்றின்னு சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னை சூழ்ந்திருக்கிறவரே, என்னை சூழ்ந்திருக்கிறவரே, என் சூழ்நிலைகளை அறிகிறவரே, என் மனத்தின் பாரங்களை அறிந்திருக்கிறவரே, என் என்ன போராட்டங்களை அறிகிறவரே. எந்த மனுஷனும் அறிய மாட்டான், எந்த மனுஷனும் அறிய மாட்டான். ஆனா நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. என் கண்ணீர் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் மனதின் போராட்டங்கள், எண்ணங்கள் உமக்கு மறைவா இருக்கலப்பா. மனுஷன் என்கிட்ட பேசுறானோ இல்லையோ, நீங்க பேசுகிறவர், நீங்க சூழ்நிலையை மாற்றுகிறவர். உமக்கு நன்றி, நன்றி. கரங்களை வச்சு சொல்லுங்க. எனக்கு வெளிச்சத்தை தாங்க, எனக்கு உடைய வார்த்தைகளை தாங்க. ஸ்தோத்திர, உமக்கு நன்றிப்பா. ஸ்தோத்திர. நாளை காலையில் என்னோடு இடைப்படுங்க, நாளை மாலையில் என்னோடு கூட இடைப்படுங்க. நான் வேதத்தை எடுத்து அமரும் பொழுது என்னோடு கூட பேசுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லப்பா, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லப்பா. ஸ்தோத்திரம். எங்களை எங்க சபையை நீர் ஆசீர்வதிப்பீர், எங்களை எங்க சபையை நீ உயர்த்துவீர். ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மகிமைப்படுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபித்தவனமாய் காணப்படுவோம். இந்த ராத்திரி வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஆபிரகாமுக்கு தரிசனத்தை தந்த ஆண்டவர், பயப்படாதே, உனக்கு ஓ ஸ்தோத்திர கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில நமக்கு கேடகமாய் இருக்கிறார், நமக்கு உற்ற துணையாய் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திர, இந்த ராத்திரி வேளையில நம்மோடு கூட எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியை அவர் என்பதை இந்த நாளில் நிரூபிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இப்பொழுது பாஸ்டர் ஜெபிப்பார்கள். ஓ எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஏற்படுத்தி தந்த நல்ல ஐக்கிய கூட்டத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் கொண்டு வந்த தேவ தாசருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு பாரத்தை கர்த்தர் போட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் மறந்து போன ஆண்டவரே காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தியிருக்கிறீர். மறுபடியுமா எங்களை புதுப்பிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர், அற்புதமாய் நடத்துகிறீர். நீ நடத்துகிற வழிகளெல்லாம் ஆச்சரியமாய் இருக்கிறது.
ஆனால் தேவையானதை நாங்கள் மறந்து போனோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுத்தருளுவீராக. அந்த பாரத்தை இந்த இரவிலே கர்த்தர் எங்களுக்கு போட்டு ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு அக்கினியை நீர் அனுப்பினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வசனத்தை பிசாசானவன் திருடி கொண்டு போய்விடாதபடிக்கு எங்கள் இருதயத்திலே பத்திரப்படுத்தும்படியாய் தேவன் அனுக்கிரகம் பண்ணி அருளுவீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்குள்ளே கர்த்தர் பலத்த காரியங்களை நீ நடப்பிப்பீர். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, சுதந்திரிக்க பலன் தருவீராக. எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் கர்த்தர் ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்தோத்திரம் இந்த கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரை கர்த்தர் நமக்கு நடத்தி தந்ததுக்காய் கர்த்தர் ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம். நாளைக்கு இருக்க பரிசுத்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரப்போகிறதுக்காய் கர்த்தர் ஸ்தோத்தரிப்போம். நாளை மாலை கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பில் நடத்த போகிறதுக்காய் கர்த்தர் வேண்டிய நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் இந்த 3 செய்திகளும் ஸ்தோத்திரம் நம்முடைய உள்ளத்தை கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஸ்தோத்திரம் நமக்கு நல்ல தரிசனங்களை இந்த கடைசி நாட்களை கர்த்தர் தரப்போகிறதுக்காய் கர்த்தர் ஸ்தோத்தரிப்போம். சேர்ந்து சொல்லு, என் ஆத்துமாவே கர்த்தரை முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு செய்து கொடுத்த ஸ்தோத்திர ஊழியக்காரரோடு வந்திருக்க நாம் சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. எல்லாம் சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.